ஐயாவுடைய விழாவை அது நினைவு விழாவாக போய்விடக்கூடாது. அது சிறப்பான ஒரு நினைவை தருகின்ற விழாவாக இருக்க வேண்டும் என்று மதிப்புறு தலைவர்களுடைய விருப்பத்திற்கிணங்க இது இலக்கிய திருவிழாவாக நடத்துவது என்று முடிவு செய்தோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனாலாய பயனுன் கொள்வாள் அறிவன் நற்றாள் தொழாரெனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் பொறிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவைத்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லார் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கல்லார் பிறவாழி நீந்தல் அரிது கோளில் பொறியில் குணமிழவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். திருக்குறள் செம்மலாம் திருக்குறள் நாயகன். திருக்குறள் செம்மலாம் திருக்குறள் நாயகன் மணிவிழா கண்ட நாயகன் ஆன்றோரும் சான்றோரும் போற்றும் அற்புத மனிதராம் மணிமொழியனார் அவர்களை போற்றி சிறப்பிக்கும் தமிழ் இலக்கிய பெருவிழா அவர் பெயர் கொண்ட அரங்கில் அழகாய் மலர்ந்து மனம் வீச வருகின்றது. அவர்களுடைய திருப்பாதங்களையும் அன்னையாருடைய திருப்பாதங்களையும் வணங்கி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். மதுரையை பொறுத்தவரை மணிமொழியனார் மதுரையில் என்ன சாதித்தார்கள் என்பதை சொல்லுகின்ற பொழுது மதுரையின் சிறப்பை பற்றியும் ஒரு சிறு குறிப்பை தர நான் விரும்புகின்றேன். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு 4 கோபுரங்கள் உண்டு. திருக்குறளுக்கு மதுரையில் ஒரே ஒரு கோபுரம்தான், அது மணிமொழியனார் தான். மனித சமுதாயத்தின் பெருமைக்கும் ஆக்கத்திற்கும் நிலைபேற்றுக்கும் வழிகாட்டும் கருத்து கருவூலம் திருக்குறள். மனித சமுதாயத்தின் பண்பாட்டினை, பழக்க வழக்கங்களை, நீதி நெறிகளை, அரசியல் அணுகுமுறைகளை, இயற்கை வளங்களை, பெண்கள் நிலைகளை, பாதுகாப்பு தன்மைகளை, தனிமனித ஒழுக்கங்களை, சமுதாய வளர்ச்சிக்கு தேவையான அணுகுமுறைகளை தெளிவாக கூறிய நூல் திருக்குறள். இத்தகைய சிறப்புகளையும் பெருமைகளையும் உள்ளடக்கிய திருக்குறள் நூலை தேசிய நூலாக கொண்டு வர பாடுபட்டவர் மணிமொழியனார் அவர்கள். திருக்குறள் தேசிய நூல் என்று அறிவிப்பதால் இந்திய நாட்டிற்கு பெருமையும் சிறப்பும் உண்டாகும் என்பதை மத்திய மாநில அரசுகளுக்கு உணர்த்த வேண்டியது நமது பொறுப்பு. ஒன்றுபட்டு ஒரு குரலாக முழக்கமிடுவோம் என்று முழங்கியவர் மணிமொழியனார் அவர்கள். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின் என்ற குரல் வாக்கை உறுதிப்படுத்துவோம். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும், வல்லான் பொருள் போக்கும் தனியுடைமை நீங்கி வரவேண்டும் திருநாட்டில் பொது உடைமை என்ற கொள்கையுடன் போராடுவோம் என்று போராடியவர் மணிமொழியனார் அவர்கள். வள்ளுவர் வாழ்க்கையை வாழ்க்கை பாதையாக கொண்டவர் மணிமொழியனார் அவர்கள். அவர்களது புதல்வன் திரு கார்த்திகேயன் அவர்கள் திருமண வாழ்த்தரங்கினை கூட திருக்குறள் ஆய்வரங்கமாக மாற்றி மாண்புறச் செய்தவர். இருமினாலும் தும்மினாலும் எல்லாம் திருக்குறளாக வரும் என்று புகழப்பட்டவர் மணிமொழியனார் அவர்கள். வாழ்க்கையிலே திருக்குறளாக மணிமொழியனாராக வாழ வேண்டும் என்று கூறி வருகை தந்துள்ள நாம் அவர் அனைவரும் அவரது குடும்பத்தையும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றுவோம் என்று கூறி என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தவ திரு குன்றக்குடி அடிகளாரை போற்றி என் தந்தையின் 8ஆம் வருட நினைவேந்தல் இலக்கிய பெருவிழாவுக்கு வருகை தந்திருக்கும் என் அம்மா திரு கமலா மணிமொழியன் அவர்களை, ஐயா திரு மாரியப்ப முரளி அவர்களை, மூன்று தலைமுறை குடும்ப நண்பர் திரு கமலை விஜயராஜன் அவர்களை, முனைவர் தவ திரு சாந்தி குமாரசுவாமி அவர்களே, நோ யோர் ரூட்ஸ் என்ற ஒரு யூடியூப் சேனல் மூலமாக நம் தமிழர்களின் பாரம்பரிய சங்க காலம் முதல் ஆய்வு செய்து வெளியிடும் திருமதி சித்ரா கணபதி அவர்களே,
உலக திருக்குறள் பேரவை மதுரை கிளையின் அங்கத்தினரே, இங்கு வருகை தந்திருக்கும் பெரியோர்களே, என் குடும்பத்தினரே, அனைவருக்கும் வணக்கம். காலம் நிற்பதில்லை, கண்மைக்கும் நேரத்தில் கடந்து விடுகிறது. 8 ஆண்டுகள் சென்றுவிட்டன, ஆனால் நினைவுகள் மட்டும் மலர்ந்து கொண்டே இருக்கிறது. என் தந்தைக்கு பிடித்த திருக்குறள் பணிகளை திறம்பட உள்ள சான்றோர்களாகிய நீங்கள் உங்களுடன் தொய்வின்றி அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வதில் எனக்கு ஒரு மிக மகிழ்ச்சி. உலக திருக்குறள் பேரவை தலைவர் மற்றும் நிர்வாகிகள் இல்லை என்றால் இந்த கனவை நினைவாக்க இயலாது. திருக்குறள் தேர்வு இன்றும் நல்ல ஊக்கத்துடன் செயல்படுகிறது. உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். நினைவேந்தல் என்ற சொல் அதிக பாரத்தை மனதுக்கு கொடுக்கிற என்ற ஒரு காரணத்தால் தான் என் தந்தையை போற்ற இலக்கிய பெருவிழா என்று இந்நாளில் கடைப்பிடிக்கிறோம். அவருக்கு பிடித்த திருவாசகமும் திருக்குறளும் இன்று தலைப்பு. இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும், வந்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக எங்கள் நன்றிகள். என் தந்தை மணிமொழியனாரின் பணிகளை உலக திருக்குறள் பேரவையும் என் குடும்பத்தாரும் கண்டிப்பாக எடுத்து செல்வோம் என்று கூறுகின்றோம். இந்த வாய்ப்பை எங்களுக்கு நல்கிய உங்களுக்கு என் நன்றியும் என் குடும்பத்தாரின் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. ஆனால் ரொம்ப சுருக்கமாக பேசிட்டார். நிறைய என்ன இருக்குது, அப்பான்ற ஒன்று அந்த மனத்தாங்கல் அவரை பேச விடலை. மிக அருமையான ஒரு உரை நிகழ்த்தியிருக்கிறார். இதில் என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, ஐயா மணிமொழியினார் மட்டுமல்ல, அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பத்தினரும் இந்த திருக்குறளுக்காக உழைத்தவர்கள், பாடுபட்டு கொண்டிருப்பவர்கள். தமிழ்ச்சங்கத்தினுடைய செயலாளர், அன்பிற்கும் பாராட்டுக்குரிய மாரியப்ப முரளி அவர்கள் இப்பொழுது முன்னிலை உரையாற்ற வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். ஐயா 20ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் தமிழ் மொழி வளர்ச்சியில் சிறிது வளர்ச்சி குன்றிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது வள்ளல் பண்பாட்டுத்துறை தேர்வர்கள் 4ஆம் தமிழ் சங்கத்தை தோற்றுவித்து தமிழ் அறிஞர்களை ஆதரித்தும் ஊக்குவித்தும் தான் நூல்கள் புதுப்பிக்கவும் ஒரு பெரும் தமிழ் பணியாற்றினார். 1911ஆம் ஆண்டில் அவர் மறைந்த பிறகு ஒரு நீண்ட காலத்திற்கு ஒரு வெற்றிடம் ஏற்பட்டது. அதை 20ஆம் ஆண்டின் இறுதியில் அதை நிறைவேற்றியவர் ஐயா மணிமொழியினார். ஏனென்றால் ஐயா மணிமொழியாரிடம் உதவி பெறாத தமிழறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள் இந்த தமிழகத்திலே இல்லை என்று சொல்லலாம். ஏனென்றால் இந்த ஐயா அருணகிரி அவர்கள் ஒரு தடவை சொல்வது போல, இந்த காலேஜ் ஹவுஸ் வளாகம் என்பது ஒரு தமிழறிஞர்களுக்கும் ஆர்வலருக்கும் ஒரு வேடந்தாங்களாக இருந்தது. அதுதான் உண்மை. என்றால் அவ்வளோ பேர் அவரிடம் உதவி பெற்று அதை ஒரு பெரிய ஒரு செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தவர். அவர் அம்மா அவர்களோ தமிழம் மட்டுமல்ல, கடல் கடந்து ஒரு மலேசியா போன்ற நாட்டில் வணிகம் செய்யும் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தவர்கள். அவர் நினைத்திருந்தால் இதைப்போல் இன்னும் பல தொழில் நிறுவனங்களை அவரால் உருவாகி இருக்க முடியும். ஆனால் அவர் தன்னுடைய வாழ்நாளின் பெரும் பகுதியை தமிழுக்காகவும் திருக்குறளுக்காகவும் இதன் வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டதனால் பொதுவாக ஒரு தொழில் முனைவரிடம் ஒரு சில சூழ்நிலையில் ஒரு பின்னடைவுகளோ ஒரு கஷ்டங்களோ வருவது இயற்கை. அது ஐயா அவர்களுக்கு வந்தது என்ன தெரியவில்லை. ஆனால் எந்த காலத்திலையும் அவர் தமிழுக்கும் இந்த மொழி இதுக்கும் அவர் செய்யக்கூடிய பணிகளை எந்த காலத்திலையும் குறைத்ததில்லை. அவருடைய 20ஆம் நூற்றாண்டில் திருக்குறள் அப்படின்னு சொன்னால் அவர் 2 பேரை அடையாளப்படுத்தலாம். ஒன்று ஐயா திருக்குறள் முனுசாமி, இன்னொன்று மணிமொழியினார். ஐயா மணிமொழியினாருடைய நினைவை இன்னும் 100 ஆண்டு காலம் இருந்தாலும் அவர் தொடர்ச்சியாக போட்டும் வகையில் இந்த வளாகத்தில் ஐயா மணிமொழியினாருடைய மார்பளவு சிலையை கொஞ்சம் நிறுவுங்க, அது எதிர்கால சந்ததியருக்கும் ஒரு இதாக இருக்கும் அப்படின்றதுக்காக சொல்லியிருந்தேன். அந்த கோரிக்கை கார்த்திக் மணிமொழி நிறைவேற்றார் என்று நம்புகிறேன். வாழ்த்துக்கள். நன்றி. இன்றைய உலக திருக்குறள் பேரவை ஐயா மணிமொழியனார் நினைவாக நடத்தும் இலக்கிய விழாவுக்கு என்னை அழைத்ததுக்கு முதல்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மணிமொழியானார்
இறந்து 8 ஆண்டு ஆச்சு. அவ்வளோ நாள் போச்சுன்னு தெரியல. இருந்தாலும் மதுரையில் இருக்க எல்லா முக்கியமான தமிழ் இலக்கியவாதிகள் எல்லாரும் வந்திருக்கீங்க. உலகத்தில் வந்து பல பழமையான மொழிகள் இருந்தன. இது கிரீக்கு, ரோமனு, இது லாட்டின், இதெல்லாம் நிறையா இது. அந்த சமுதாயங்களும் நல்லா வளர்ந்து வந்தன. ஆனால் அந்த மொழியை விட்ட உடனே வந்து அவங்க அழிச்சு போயிட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு என்ன சிறப்புன்னா, இருக்கிறதுலே பழமையான நாகரிகங்களில் தமிழ் தான் இன்னும் இருக்குது. மற்றதெல்லாம் அழிஞ்சு போச்சு. அது முக்கியமாக வந்து நம்ம மொழியை வளர்த்துட்டே வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் வந்து பழைய காலத்தில் வந்து மன்னர்கள் இந்த தமிழ் சங்கத்தை பற்றி பேசினாங்க. மன்னர்கள் வந்து மொழியை வளர்த்தாங்க, சங்கத்தை நடத்தி ஊக்கம் கொடுத்து மொழியும் இலக்கியம் எல்லாத்தையும் வளர்த்தாங்க. இன்றைய சூழ்நிலையில் அது இல்லாததுனால நம்ம சமுதாய அமைப்புகள் தான் வந்து அந்த பொறுப்பை ஏற்றுக்கணும். அந்த வகையில் வந்து எங்கள் திருவள்ளுவர் கழகம் 1941 ஆரம்பித்து, அதே வகையில் திருக்குறள் பேரவையும் இந்த மாதிரி அமைப்புகள் வந்து மன்னர்கள் பண்ண பொறுப்பை ஏற்று இந்த மாதிரி மொழியையும் இலக்கியத்தையும் வளர்க்குறதுக்கு பாடுபட்டு வருகிறோம். குறள் நெறி காவலர் என்ற விருது வந்து 2010ஆம் ஆண்டில் திருவள்ளுவர் கழகம் அளித்தது. அதனால் அது எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்குது. அவருக்கு ஏற்பட்ட விருது கொடுத்துருக்காங்க. ஆனால் எங்கள் காலத்திலேருந்து ஒரு இது கொடுத்ததை எங்களுக்கும் பெருமையாக இருக்குது. நிறைவாக திரு மணிமொழியனார் பங்களிப்புகள் நம் மனதில் என்றும் இருக்கும். அவர்களையும் அவர் ஆற்றிய செயல்களையும் இன்றைக்கும் மறக்க முடியாது. அதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. நல்ல அனுபவமான ஒரு பேச்சு. எந்த அளவிற்கு திருக்குறள் கழகம் மதுரை ஆடி வீதியில் செயல்பட்டு இருக்கிறது என்பதை ஒரு முத்தாய்ப்பாக இந்த இடத்துல பதிவு செய்து, அதற்கு ஐயாவுக்கும் விருது கொடுத்திருக்கிறோம் என்ற உத்தரவாதத்தையும் இந்த இடத்துல வழங்கியிருக்கிறார். அவருக்கு ஒரு கரவொலியோடு பாராட்டுகளை தெரிவித்தார். வரலாற்று சிறப்புமிக்க தமிழ் அறிஞர்களுக்கு மத்தியில் ஒரு விவசாயியாக பங்கேற்று 4ஆம் தமிழ்ச்சங்கம் கண்ட மாமதுரைக்கு 5ஆம் தமிழ்ச்சங்கமாக ஐயா மணிமொழியனாரை அனுப்பி வைத்த முகவை மாவட்டத்தில் பிறந்தவன் என்கிற ஒரு கர்வத்தோடு உங்கள் முன் நிற்கிறேன். மாண்புகள் கொண்ட வள்ளுவம் அது தமிழ் மொழி, திருமொழி என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் அந்த வள்ளுவத்தை மணிமொழியாக்கியவர் எங்கள் ஐயா மணிமொழியனார் ஐயா அவர்கள். உலக தத்துவ ஞானிகளில் முதன்மையானவராக அறியப்படும் திருவள்ளுவருக்கு ஒரு சிறப்பு உருவம் கொடுக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு 4 வருடமாக எனக்கு கனவில் சுமந்து கொண்டே இருந்தேன். அப்பொழுதுதான் ஒரு விசித்திரமான ஒன்றை செய்ய வேண்டும் என்று கூறி திருவள்ளுவர் அவருடைய சிறப்புகள் பற்றிய உள்ள எழுத்துக்களை எழுதியே திருவள்ளுவருடைய உருவத்தை கொண்டு வர வேண்டும் என்று கூறி இந்த உருவத்தை உருவாக்கினேன். இதில் என்ன சிறப்பு என்றால், வள்ளல் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் இதே திருவள்ளுவர் ஓவியம் இருக்கிறது. மத்திய அரசினுடைய கமிட்டி வந்து அங்கே ஆய்வு மேற்கொண்டது 3 நாட்கள். அனைத்து படங்களையும் அகற்றிவிட்டார்கள். திருவள்ளுவருடைய ஓவியம், நான் வரைந்த ஓவியமும் வள்ளல் அழகப்பா செட்டியாருடைய ஓவியம் மட்டும்தான் அங்கே இருந்தது. அதற்கு பிறகு வள்ளல் அழகப்பா செட்டியாரே செட்டியார் அவர்களே எனக்கு தொடர்பு கொண்டு பேசி மணிமொழியனார் ஐயாவுக்கு கொண்டே குடு என்று உத்தரவு போட்டது போல நான் உணர்கிறேன். ஐயா மணிமொழியனார் ஐயாவுடைய வாரிசாகவும் திருவள்ளுவருக்கு வாரிசாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஐயா கார்த்திகன் ஐயாவிற்கு வழங்க வேண்டும். அனைவருடைய ஒத்துழைப்போடு பங்களிப்போடு இதை வழங்க இருக்கிறேன். திரு சாந்திகுமார சுவாமி அவர்கள் வழங்க கார்த்திகேயன் மணிமொழியன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். எங்கள் ஐயா மணிமொழியனார் அவர்களுடைய குடும்பத்தின் சார்பாக ஐயாவுடைய மைத்துனர், நெருஞ்சிப்பேட்டை மடத்தினுடைய அறங்காவலர், பல கல்வி பணிகளையும் திருப்பணிகளையும் சமுதாய பணிகளையும் சிறப்பாக செய்து கொண்டு
பேரும் புகழோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் ஐயா ராமமூர்த்தி அவர்களை உங்களின் கரவொலியோடு மேடைக்கு அன்போடு அழைக்கின்றேன். இனிய மாலை வணக்கம். உலக திருக்குறள் பேரவை மதுரை ஏற்றி நடத்தும் எங்களது அன்புக்குரிய மாமா திரு மணிமொழியனார் அவர்களின் நினைவேந்தல் மட்டுமல்ல, மறக்க முடியாத பல அற்புத செயல்களை காட்டிய அவருக்கு ஒவ்வொரு வருடமும் இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கும் இந்த உலக திருக்குறள் பேரவைக்கு முதற்கண் எங்களது திருவாரூர் மாவட்ட சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வள்ளுவர் குறளில் எதை மாமாவுக்கு ஒரு உவமையாக எடுத்து தனிப்பட்ட முறையில் பேசலாம் அப்படிங்கிற முறையில் சில குறள்களை பார்த்தாலும் எல்லா குறளுமே அவரோட வாழ்க்கை முறையில் ஒத்துப்போகுது. ஏதாச்சும் ஒன்று மட்டும் சிறப்பாக சொல்லலான்னு பார்த்தாலும் அது வரல. எல்லா அந்த திருக்குறளில் உள்ள அனைத்து அதிகாரங்களும் சரி, அனைத்து வரிகளும் சரி அவருக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும். தனிப்பட்ட முறையில் என்னென்னா, ஒரு மனிதனின் வளர்ச்சியை கண்டு அதிகமாக சந்தோஷப்படுபவர்கள் இருந்தாலும் சில மாறுபட்ட கருத்துக்களை பேசுபவர்கள் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் எங்கள் மாமா பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பதவிக்கு போயிட்டாலோ இல்லை ஒரு பெருமைக்குரிய விஷயத்தை செஞ்சுட்டாலும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பாராட்டார். மூர்த்தி நல்லா பண்ணியிருக்கேன், வாழ்த்துக்கள் அப்படிம்பார். எங்கள் குடும்பத்தில் வர்ற முதல் வாழ்த்து எங்களது மாமா திரு மணிமொழியனார் அவர்களது வசந்தான். இந்த உலக திருக்குறள் பேரவையின் வளர்ச்சியையும் தமிழ் மொழியை ஊக்குவிக்கும் செயல்களிலும் ஒத்துமையாக செயல்பட்டு கொண்டிருக்கும் அவர்களுக்கு அன்பான வணக்கங்கள், நன்றிகள். இப்பொழுது நாம் சிறப்பு விருந்தினர்களுக்கும் மரியாதை செய்கின்ற நிமித்தமாக பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறோம். அந்த சிறப்பை செய்வதற்கு ஐயாவுடைய புதல்வர் மதிப்பிற்குரிய ராஜா அவர்களை, கல்யாணராஜன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மண்ணும் மரபும் என்ற தலைப்பில், குரல் காட்டும் மண்ணும் மரபு என்ற தலைப்பில் உரையாற்ற வருகிறார்கள் திருமதி சித்ரா கணபதி அவர்கள். உங்கள் கரவொலியோடு. உலக திருக்குறள் பேரவை நடத்தும் இன்றைய தமிழ் இலக்கிய பெருவிழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். மணிமொழியனார் ஐயா நினைவாக இன்று நடத்தப்படுகின்ற இந்த விழாவில் என்னை ஒரு பேச்சாளராக கூப்பிட்டோன்னே எனக்கு கொஞ்சம் வியப்பாக இருந்தது, சற்று நடுக்கமாகவும் இருந்தது. அப்புறம் என்னை தொடர்பு கொண்ட செயலர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, இது குடும்பத்தவர்கள் விருப்பம், கமலாம்மாவுக்கு ரொம்ப பெரிய கருணை உள்ளம். அந்த அளவிலே அந்த வார்த்தை வந்தவுடன் நான் ஒத்துக்கொண்டேன். ஐயாவை எனக்கு முதல்ல ரோட்டரி மூலமாக தான் பழக்கம். எங்களுக்கு அவர் ரோட்டரி தலைவராக இருந்த ஆண்டு ஒரு புதுமையை செய்தார். அதுவரையிலும் ஆங்கிலத்திலேயே நடத்தப்பட்டு வந்து கொண்டிருந்த எங்கள் வார கூட்டங்களை ஐயா அவர்கள் தலைமை பொறுப்பு எடுத்தவுடன் தமிழில் நடத்த தொடங்கினார். அதிலும் ஒவ்வொரு வாரமும் முதல்ல ஒரு திருக்குறள் வகுப்பு தான் முதல்ல. ஆக அந்த 52 வாரத்தில் எங்கள் சங்கத்தை சார்ந்த ஒரு 100-150 ரொட்டேரியன்ஸ்க்கு ஒரு 52 திருக்குறளை சொல்லிக் கொடுத்த பெருமை ஐயாவுக்கு உண்டு. இன்றும் நான் மகிழ்வோடு நினைக்கின்ற ஒரு நிகழ்வு என்னென்னா, எங்களெல்லாம் ஐயா அவர்கள், நாங்கள் ஒரு 100 பேர் 2 பஸ்ஸில் எங்களை ஏற்காடு கூட்டிகிட்டு போனார். போகிற வழியில் முதல்ல வெள்ளக்கோயிலில் ஒரு வெள்ளை மாளிகை, நம்ம அபிராமி அப்பா வீடு. ஐயாவோட நல்ல உள்ளத்துக்கு ஏற்ற மாதிரி 2 சம்மந்தக்காரங்க, அதை சொல்ல வரேன் நான். வெள்ளை மாளிகையில் காலையில் உணவருந்திய அசந்த எங்களுக்கு அடுத்தாப்பில் பார்த்தா சேலத்தில் ஒரு பக்கிங்ஹாம் பேலஸ். அது யாருன்னா நம்ம அனு அம்மா வீடு. அங்கே அவங்க மாமனார் மருத்துவர் ஒரு சேரியட் வண்டிலாம் ஏற்பாடு பண்ணி வச்சு எங்களை வரவேற்றார். அதெல்லாம் வாழ்க்கையில் நாங்கள் மறக்கவே முடியாது.
அந்த அளவிலே இந்த குடும்பம் இன்று வரையிலும் ஐயாவோட கனவினை தொடர்ந்து நடத்தி செல்வதில் இன்றைக்கி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தர விஷயம் 3வது தலைமுறை குமரன் இன்னைக்கு வந்திருக்கிறது. அப்போ இங்கே இருக்கிற மிச்ச தாத்தா பாட்டிங்க முக்கால்வாசி பேர் வயசானவங்கள தானே இருக்கீங்க. அடுத்த மாட்டி நீங்கள் வரப்போ எப்படி கமலம்மா அவங்க பேரனை அழைச்சிட்டு வந்திருக்காங்களோ நீங்கள்லாம் உங்கள் வீட்டில் உள்ள பேர குழந்தைகளை இந்த அவைக்கு அழைத்து வர வேண்டும். நாமெல்லாம் திருக்குறள் படித்து திருக்குறளோட வளர்ந்தது பெரிதல்ல, அடுத்து வரும் தலைமுறைகளுக்கு அது சென்று அடைய வேண்டும். அந்த அளவில் இன்றைய ஒரு தலைப்பு குறள் காட்டும் மண்ணும் மரபும். நான் ஒரு 5 ஆண்டு காலமாக இந்த வேர்களை தேடி என்று ஒரு வரலாற்று தொல்லியல் அறிவியல் அடிப்படையான தமிழர் தொன்மம் குறித்த ஆய்வினை காணொளியாக வெளியிட்டு வருகின்றேன். அடுத்த 100வது பகுதியாக நல்லியக்கோடன் வருகிறது. அதுக்கப்புறம் களபரர் வரலாறு வரும். அதில் பார்த்திங்கன்னா உலகின் மிக பழமையான தொடர் தொன்மை நாகரீகம், தி ஓல்டஸ்ட் கண்டினியூவஸ் லிவிங் சிவிலைசேஷன் இன் த வேர்ல்டு அப்படிங்கிற பெருமை இன்றைக்கி தமிழர் நாகரிகத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய மரபை படம் பிடித்து காண்பிக்கின்ற ஒரு கிட்டத்தட்ட 2000 ஆண்டு பழமையான ஒரு தொல் தமிழ் இலக்கியம் இருப்பது நமக்கெல்லாம் தெரியும். அந்த இலக்கியம் காட்டுகின்ற மரபிற்கு இன்று மண் சாட்சியம் கூறுகிறது. நம்மை சுற்றி கீழடி, பொருந்தல், கொடுமணல், ஆதிச்சநல்லூர், அதாவது இப்போ தான் கொஞ்சம் சூடு பிடிச்சி இங்கே தொல் அகழாய்வு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கீழடி வந்தவுடனே நம்முடைய காலக்கணக்கு இன்னும் பின்னாடி போயிடுச்சு. கீழடி காட்டுகின்ற தமிழ் எழுத்து பொறித்த பானை ஓடுகளின் காலம் 600 பொது யுகத்திற்கு முன். அப்போ சங்க காலம் என்பதே இங்கு விரிக்கப்படுகின்றது. சங்க இலக்கியத்தில் உள்ள பல செய்திகளுக்கு மண்ணுக்கடியிலிருந்து இன்று தோண்டி நாம் தரவுகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இப்படி ஒரு 2000 ஆண்டுக்கு முற்பட்ட வரலாறை கண்டெடுப்பதில் அதற்கு ஒரு இலக்கிய ஆவணம் இருப்பது என்பது உலகத்தில் வேறு எந்த மொழிக்குமே இல்லாத ஒரு சிறப்பு. அந்த அளவில் இந்த மண்ணுக்கும் மரபுக்கும் உரியவர்களாக தமிழ் அன்னையின் குழந்தைகளாக இந்த பிறவியில் நாம் பிறந்திருப்பதே நம்முடைய நல்வினை பயன். குறள் காட்டும் மண்ணும் மரபும் அப்படிங்கிறப்ப குறளுடைய காலம் உங்களுக்கு தெரியும், சங்கம் முடிகின்ற காலம், சங்கம் அருவிய காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 2ஆம் அல்லது 3ஆம் நூற்றாண்டாக இருக்கலாம். ஏன் திருவள்ளுவர் திருக்குறளை படைத்தார்? சங்க இலக்கியம் பேசலாமான்னு கேட்டப்போ செயலர் அவர்கள் சொன்னது போல் சங்க இலக்கியத்தின் ஒரு தாக்கம் குறள். திருவள்ளுவர் ஒன்றும் எங்கிருந்தோ நமக்கு நீதிகளை சொல்லிவிடவில்லை. சங்ககால வாழ்வியலிலும் சங்க இலக்கியங்களிலும் இருந்தவற்றை எடுத்து தொல்காப்பியர் காட்டிய வழி நின்று நமக்கு திருக்குறளை வடித்து கொடுத்ததுக்கு வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் மாறிக்கொண்டிருந்த இந்த மண்ணிலே மாற்றப்பட்டு கொண்டிருந்த மரபுகள். அப்போ அதையெல்லாம் கருத்தில் கொண்டு சமூகவியல் நோக்கில் அவர் பதிந்து எதிர்காலத்துக்கு விட்டு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது என்பது வரலாற்று நோக்கில் என்னுடைய கருத்து. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. இங்கே தமிழம்மாலாம் நிறையா பேர் இருக்கீங்க, நான் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். வரலாறு என்கின்ற சொல் எவ்வளோ அழகான சொல் பாருங்கள். வரல் கூட்டல் ஆறு, வந்த வழி. யோசிச்சு பாருங்கள், 2000 ஆண்டு பழமையான மேல்கணக்கு நூல்கள், திருக்குறள் உள்ளிட்ட கீழ்கணக்கு நூல்கள், இதற்கு அஸ்திவாரம் அமைத்தார் போல் இருக்கின்ற இலக்கண நூல் தொல்காப்பியம், இதெல்லாம் இந்த 2000 ஆண்டு காலம் பயணப்பட்டு நம்ம கைக்கு சேர்ந்ததே ஒரு அற்புதம். எப்படி இது முடிந்தது? அதற்கு காரணம் தமிழ் மொழியின் உயிர்ப்பு திறனும் இயற்கை நலனும் என்பார் தவத்திரு அழகரடிகள். இந்த அழகரடிகள் யார் அப்படின்னா, அவர் மறைமலை அடிகளுடைய நேரடி மாணவர். பாலசுந்தரம் என்கின்ற தன்னுடைய பெயரை தனித்தமிழ் இயக்கத்தின் தாக்கத்தால் இளவழகனார் என்று மாற்றி பின்னர் தவக்கோலம் பூண்டபோது அழகரடிகளானார். திருக்குறள் அறம் என்கின்ற மிக அருமையான ஒரு ஆய்வு நூலை அவர் வெளியிட்டுள்ளார். என்னுடைய முப்பாட்டனார் மறைமலை அடிகள் இயற்கையும் தமிழும் என்கின்ற ஒரு கட்டுரையில் சொல்கிறார்,
இயற்கையில் இறைவனை கண்டவன் தொல் தமிழன். அவர் சொல்கிறார், இயற்கையே கடவுள், தமிழானது இயற்கை தொடர்புடையது, தமிழுக்கு அருள் துணை இருக்கும் வரை அதை எவராலும் அழிக்க முடியாது, தமிழ்தாய் நம்மை காக்கின்றாள். இப்போ இந்த குழந்தைங்களாம் தமிழ் சரியாக படிக்கலான்னு நம்ம நினச்சி கவலைப்பட வேண்டியில்லை, தமிழ்தாய் தன்னையும் காத்துக்கொள்வாள் நம்மளையும் காப்பாற்றுவான்னு அடிகளார் சொல்கிறார். அப்போ இதில் ஒரு பெரிய வியப்பு, ஒரு வியப்பு என்னென்னா, இத்தனை நூற்றாண்டுகள் யோசிச்சு பாருங்கள், ஓலைச்சுவடியில் படிமம் எடுத்து ஒரு 2000 ஆண்டு காலங்கிறது எவ்வளவு ஒரு பெரிய காலம். இது நம்ம கைக்கு வந்து சேர்ந்ததே ஒரு பெரும்பாக்கியம். அடுத்த வியப்பு என்னென்னா, அத்தனை ஆண்டுகள் முன்னாடி எழுதப்பட்ட ஒரு இலக்கியத்தை நம்மால் படித்து புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படி புரிந்து கொள்வதற்கு தமிழ் மொழியின் உதவி நமக்கு. அதை விட முக்கியமாக என்னென்னா, அந்த கான்டெக்ஸ்ட்னு சொல்வோம், அந்த பண்பாடு மாறாமல் இருப்பதால் அதோடைய பொருள் நமக்கு புரிகிறது. வெறும் மொழி புரிஞ்சால் பத்தாது, கான்டெக்ஸ்ட் புரியணும். இப்போ அதுவும் நமக்கு ஏன் புரியுது அப்படின்னா, தொடர்ந்து வருகின்ற அந்த பண்பாட்டு மரபு. இந்த மொழி எப்படி எப்படி மாறாமல் இருக்குது அப்படின்னு இந்த மொழியியல் துறை அப்படின்னு சொல்லுவோம், லிங்குவிஸ்டிக்ஸ். இன்றைக்கி வந்து தொல்லியல் துறையில் பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குது. அதில் ஒன்று வந்து ஆர்கியோ லிங்குவிஸ்டிக்ஸ், தொல்லியல் சார் மொழியியல். அவங்க வந்து சில காரணிகள் வச்சுருக்காங்க. ஒரு மொழியாகப்பட்டது 150-200 வருஷத்துக்கு ஒரு முறை கட்டாயம் மாறிடும். இப்போது 9ஆம் நூற்றாண்டை சார்ந்த சாசர் அப்படிங்கிறவர், அவருடைய ஆங்கிலத்தை வந்து இப்போ இருக்கிற பிள்ளைங்க, பள்ளிக்கூட பிள்ளைங்க படித்தா இங்கிலாந்தில் ஒன்றுமே அவங்களுக்கு புரியாது. ஷேக்ஸ்பியர் அதுக்கு ஒரு 700 ஆண்டுக்கு அப்புறம் வராரு, அவருடைய ஆங்கிலமே அது படித்தவர்களுக்கு தெரியும், ரொம்ப கஷ்டமான ஆங்கிலமாக இருக்கும். இப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த தமிழ் மட்டும் எப்படி வந்து இளமைத்தன்மை மாறாமல் இருக்கிறது? இதைத்தானே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமேன்னு 3 வாட்டி மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை. இன்றைக்கி அந்த தமிழ்தாய் வாழ்த்தை வச்சு நம்ம நாட்டில் நடக்கிற அரசியலை பார்த்தோம்னா அவர் மனசு நொந்து போயிடுவார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு, எந்த அறத்தை அடிப்படையாக கொண்டு ஆதித்தமிழன் வாழ்ந்தானோ அந்த அறத்தை அடிப்படையாக கொண்டு வள்ளுவர் நமக்கு இந்த நூலை ஆக்கி தந்திருக்கின்றார். இப்போ திருக்குறளை வந்து நம்ம உலக பொதுமறை அப்படின்னு அழைக்கிறோம் இல்லையா? அந்த பொதுமறை என்பதன் பொருண்மையை நயம்பட அழகரடிகள் தன்னுடைய நூலில் எடுத்தியம்பும் பாங்கு அருமை. பொது என்னும் சொல் பரவெளியை குறிக்கும், எல்லா உலகங்களையும் தன்னுடன் அடக்கிய அந்த அண்ட சராசரம். இப்போ சைவர்களுக்கு வந்து பொது அப்படின்னோடனே என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா, தில்லை பொது நடம் அப்படிங்கிறோம் பார்த்தீங்களா, அந்த தில்லை, அதை தான் பொதுனாலே தில்லை, கோயில்னாலும் நமக்கு தில்லை. இப்போ அந்த அளவிலே அகர முதல எழுத்தெல்லாம் என முதல் குறளின் முதலடியில் எழுத்தெல்லாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டதுனால ஒலி உலகுகள் எல்லாம் அதுக்குள்ளே அடங்கிடுது. அப்போ ஈற்றடி முதற்றே உலகு என ஒருமையில் முடிந்தால் கூட அங்கு உலகெல்லாம் என்னும் கருத்து உட்பொதிந்து நிற்கிறது என்கின்றார் அழகரடிகள். அதாவது எப்படி எழுத்தெல்லாம் அது மாதிரி உலகெல்லாம். அப்போ என்ன உலகெல்லாம்? இந்த அண்ட சராசரங்களாகிய பல உலகங்களை தன்னுள் அடக்கியது பருமை வானம், அதாவது மேட்டர், நம்ம கண்ணுக்கு புலனாவது. அதுக்கப்புறம் நுண்வெளி என்று ஒன்று இருக்கின்றது, நுண்ணிய வானம். இதன் சூட்சமம் தான் சிதம்பர ரகசியம், சிற்றம்பலம். அது வந்து அகக்கண்ணுக்கு மட்டுமே புலப்படும். அப்போ உலகெல்லாம் எனும் அந்த பரந்துபட்ட சொல் பரு உலகம் நுண் உலகம் இரண்டையும் உள்ளடக்கியது. இதனால தான் தில்லை பொதுநடம் புரியும் எம்பெருமான் சேக்கிழாருக்கு அங்கு உலகெல்லாம் என்கின்ற சொல்லை எடுத்து தருகின்றார். இப்படி பொதுமை எனும் நிலைப்பாடு இங்கனம் உயர்ந்த அகன்ற நுண்ணிய சமநிலையை உணர்த்துவதால் இது உலக பொது மறை. மறைன்னு வருது பார்த்தீங்களா? மாட்சியில் உயர்ந்த அருளாளராம் திருவள்ளுவர் உயிர்களாகிய நாம் உய்யும் பொருட்டு தெய்வ வாக்காக வழங்கியதால் அது மறை. வழங்கப்பட்ட அருள் மொழி தமிழ். இன்றைக்கு வந்து உலக அளவிலே மத சார்பற்ற சமய சார்பற்ற நூல்களில் அதிகப்படியாக மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு உலகத்தில் உலவி வருகின்ற நூல் என்கின்ற சிறப்பு இந்த உலக பொதுமறைக்கு உண்டு. 60க்கும் மேற்பட்ட மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆங்கிலத்தில் மட்டுமே 140 டிரான்ஸ்லேஷன்ஸ். இன்றைக்கு இந்த நூலுக்கு வந்து யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் ஸ்டேட்டஸ்
வாங்கித்தர வேண்டும் என்று முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எங்கேயாவது அதாவது இடத்துக்கு யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் ஸ்டேட்டஸ் கொடுக்கலாம். தஞ்சை பெரிய கோயில் ஒரு யுனெஸ்கோ சைட். சமீபத்தில் நம்ம ஊரில் இருக்கிற அரிட்டாப்பட்டியை வந்து யுனெஸ்கோ ஈகோ ஹெரிட்டேஜ் சிஸ்டமாக அங்கீகரிச்சிருக்கு. அதுபோல் உலக அளவிலே ஒரு ஹெரிட்டேஜ் நூலாக வந்து திருக்குறளை அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி எத்தனையோ மொழிகளில் இருந்தும் அது இயற்றப்பட்ட அந்த தெய்வ மொழியில் அதை படித்து இன்புறுகின்ற பாக்கியம் நமக்கு இந்த பிறவியில் கடவுள் வழங்கியிருக்கின்றார். அந்த அளவில் இந்த மண்ணில்தான் எத்தனை அருளாளர்கள் தோன்றியிருக்கின்றனர். அதில் தொல்காப்பியர் பாருங்கள், அவர் ஒரு ஜீனியஸ். உலகத்தில் வேறு எந்த மொழி இலக்கணத்திலும் இந்த பொருளதிகாரம் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது. 2500 ஆண்டுகள் கிட்டத்தட்ட இயற்றப்பட்டு இப்போது நமக்கு வந்து பள்ளியிலும் கல்லூரியிலும் அதை தான் வந்து கோல்டு ஸ்டாண்டர்டும்போம் இலக்கண நூலாக நாம் படித்து வருகின்றோம். அப்போ பொருளதிகாரத்தில் அவர் என்ன பண்ணுறாரு? தமிழர் வாழ்வியலை அகம் புறம் என்று பிரித்து வைக்கின்றார். இது ரெண்டுத்திற்கும் அடிப்படை அறம். அந்நிலை மருங்கின் அறம் முதலாகிய மும்முதற் பொருட்டும் உரிய என்ப அப்படின்னு தொல்காப்பியர் என்ன வகுத்தாரோ அதை அப்படியே திருவள்ளுவர் உள்வாங்கி கொள்கின்றார். தன்னை சுற்றி உள்ள சமுதாயத்தை பார்க்கின்றார். ஆதிகால தமிழ் சமுதாயம் அறம் சார்ந்த சமுதாயமாக இருந்தது. வள்ளுவருக்கு மேற்கொண்டு கையை பிடித்து அழைத்து செல்ல சங்க புலவர்கள் இருந்தார்கள். இந்த அறம்பொருள் இன்பம் அப்படிங்கிறத வந்து எப்படி அன்றாட வாழ்வியலில் மக்கள் போகிற போக்கில் கடைப்பிடிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம சங்க இலக்கியத்தில் இருந்தால் புரிஞ்சுக்கிற முடியும். திருக்குறள் வந்து நீதி நூல். ஆனால் வாழ்வியல் அது எந்த அளவு வந்து உள்ள அப்படியே ஒன்றி இருந்தது அப்படின்னா கோவூர் கிழார் புறநானூற்றில் ஒரு பாட்டு வைக்கிறாரு. என்ன அளவு பாருங்கள். சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அறத்து வழி படுவும் தோற்றம் போல இருகுடை பின்பட ஓங்கிய ஒரு குடை. இது வந்து சோழன் நலங்கிள்ளியை பற்றி இந்த கோவூர் கிழார் புகழ்ந்து பாடுற பாட்டு. பாட்டுடைய களம் என்ன அப்படின்னா, வடபுலத்து மன்னர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வர பார்க்குறாங்க. சோழ மன்னன் நலங்கிள்ளி குடையேந்தி அவர்களை எதிர்க்கின்றான். அவன் குடைக்கு பின்னால் பாண்டியனும் சேரனும் சேர்ந்துக்கிறாங்களாம். அப்போ இந்த 3 பேரையும் சேர்ந்து வரப்ப வடபுலத்து மன்னர்கள் இவர்களை பார்த்து அஞ்சுகிறார்கள். இதற்கு இவர் என்ன உதாரணமாக காமிக்கிறாரு? அறத்துக்கு பின்னாடி எப்படி பொருளும் இன்பமும் வருதோ, சோழனே உன் குடைக்கு பின்னால் பாண்டியனும் சேரனும் வராங்க. அப்போ எவ்வளோ பெரிய கருத்தை வந்து ஒரு போகிற போக்கில் ஒரு புலவன் ஒரு உவமையாக கையாளுகின்ற அழகை நாம் சங்க இலக்கியத்தில் பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு இந்த பண்பாட்டு கூறு வேறுவிட்டு இருந்தது. அறத்தை பின்தொடர்ந்து போகின்ற இந்த வரிசை முறையில் ஒரு நுட்பமும் இருக்குது. இதே இந்த நலங்கிள்ளியை முதுகண்ணன் சாத்தனாருங்கிற புலவர் பாடுறார். அதனால் அறனும் பொருளும் இன்பமும் 3ம் ஆற்றும பெருமை நின் செல்வம் ஆற்றாமை நின் போற்றாமையே. மன்னா, உன்னுடைய உண்மையான செல்வம் அறம் பொருள் இன்பம். இதை கொண்டு நீ அடைய வேண்டிய நன் வழிக்கு வகை செய்து கொள். அதுதான் உனக்கு வந்து அரணா அமையும். உன் நாட்டை சுற்றில இருக்கிற கோட்டை சுவர் உனக்கு பாதுகாப்பு இல்லடா. இந்த அறம்பொருள் இன்பம் மூலம் நீ அடைய வேண்டிய இலக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது என்னது? வீடு பேரு. அதுதான் உன்னை பாதுகாக்கக்கூடிய அரண். இதை நீ புரிந்து கொள்ளவில்லையானால் உன்னை பாதுகாத்து கொள்ள நீ தவறி விடுவாய் என்று ஒரு மன்னனுக்கு இந்த 3 உறுதிப் பொருட்களின் முடிவான பயன் வீடு என்பதை பற்றி ஒரு சங்கப்புலவன் எடுத்துரைக்கின்றான். அப்போ என்னென்னா, அகம் என்பது இன்பம் சார்ந்தது, பொருள் அந்த புறம் என்பது பொருள் சார்ந்தது. இதுதான் நம்ம புரிதல். ஆனால் என்னென்னா, இது ரெண்டுத்துக்கும் அடிப்படையாக இருக்கின்றது அறம். அப்போ அகம்ங்கிறது அறம் கூட்டல் இன்பம், புறம்ங்கிறது அறம் கூட்டல் பொருள். அப்போது 3 அதிகாரமாக 3 பாலாக அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என்று வள்ளுவர் அமைத்திருந்தாலும் எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன அப்படின்னா வந்து இந்த அறம். அந்த அளவில் துறவரவியலில் வந்து ஒரு குறளை வைக்கின்றார் பார்த்தீங்களா, அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. இப்போ இல்லை நோய்னா துன்பம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் இது துறவரவியலில் வைக்கப்பட்டிருப்பதனால் எந்த துன்பத்தை அவர் சொல்கின்றார் என்றால் பிறவி துன்பம் என்று தான் நாம் கொள்ள வேண்டும். நமக்கு தெரியும், உயிர்கள் துன்பப்பட காரணம் வினைப்பயன். அவரவர் நல்வினை தீவினைக்கேற்ப மாறி மாறி வரும் இந்த பிறவி பெருங்கடலை நீந்தி கடக்கும் உபாயத்தை காட்டுக்குள்ளே போய் உட்காந்து ஒரு முனிவர் தன்னுடைய காட்சியால் கண்டு தான் மட்டுமே பயன்பெறுவதல்ல, அவர்கள் தன்னை சுற்றி வாழ்கின்ற சமூக மக்களுக்கு இந்த வாழ்வியல் உண்மைகளை எடுத்து கூறி அவர்களையும் நல்வழிக்கு உய்யும் பொருட்டு அழைத்து செல்ல வேண்டும். தே ஷுட் கைடு.
சங்க காலத்தில் இப்படி பண்ணவங்களுக்கு பேர் அறிவார், திறவோர் இப்படிலாம் இருந்திருக்காங்க. இவங்களெல்லாம் வந்து தொல்காப்பியர் வந்து டிஃபைன் பண்ணி காமிக்கிறாரு. இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, அதுதான் அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. அப்படின்னா என்ன அறிவு? சாதாரண அறிவு இல்லைங்க, ஞான அறிவு. அந்த ஞான அறிவை கொண்டு மக்கள் எல்லோரும் உய்யும் வழியை காட்ட வேண்டிய கடமை இந்த அறிவாருக்கு உண்டு என்று தானே ஒரு அறிவார் தானே அவர். ஆனால் இப்படிலாம் சங்க காலத்தில் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு நமக்கு அகச்சான்று போல கணியன் பூங்குன்றனார் பாடி வச்சுட்டு போயிட்டார். அவர் பாடின பாட்டு இங்கே எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் குமரனுக்காக நான் சொல்கிறேன். யாதும் ஊரே யாவரும் கேளிர். அதுக்கு அதாவது பெரும்பாலும் அதுக்கு அடுத்த வரி வரலாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் முழு பாட்டு இங்கே உள்ளவங்களுக்கு தெரியும். தீதும் நன்றும் பிறர் தரவாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன. அதாவது இதான்ப்பா வாழ்க்கை, பிறந்தவங்க சாகணும், அதுக்காக வாழ்ந்துட்டுருக்கோமே நீ சந்தோஷப்படாத, வாழ்க்கையில் துன்பம் வந்தால் துன்பமும் படாத. மின்னொடுவானம் தன் துளி தலையி ஆனாது கல் பொருது இறங்கும் மல்லர் பேரியாற்று நீர்வழி படுவும் புனை போல ஆறுயிர் முறை வழி படுவோம் என்பது திறவோர் காட்சியின் தெளிந்தனம். கணியன் பூங்குன்றனார் டிக்ளேர் பண்ணிடுறாரு. எப்பா இதை நான் சொல்லலை, தொல்காப்பியத்தில் என்மனார் என்ப மொழிபன்னு அவருக்கு முன்னாடி உள்ளவங்களை எப்படி அக்னாலேஜ் பண்ணுறாரோ அவர் வழி காமிக்கிறார் பாருங்க. கணியன் பூங்குன்றனார் இங்கே என்ன சொல்கிறாரு, மலை மேல் இடி மின்னலோடு பிறந்து வருகின்ற ஒரு காட்டாறு, அந்த காட்டாற்று வெள்ளத்தில் ஒரு சின்ன படகு மாட்டிக்குது. அந்த படகு தான் நினச்ச திசையில் போக முடியுமா? ஆறு எந்த பக்கம் அடிச்சுட்டு போதோ அப்போ ஆறு தான் வாழ்க்கை, நீ தாண்டா படகு என்று கணியன் பூங்குன்றனார் என்ன கிளைம் பண்ணுறாரு. இதை நான் சொல்லலை, திறவோர் காட்சியின் கண்டு தெளிந்து சொன்னாங்க. அப்போ இதையெல்லாம் வந்து வள்ளுவர் உள்வாங்குகின்றார். இதை உள்வாங்கி நமக்கு குறளை அமைத்து கொடுக்கின்றார். இப்போ இன்றைக்கி ஒரு பெரிய சர்ச்சை நடந்துட்டுருக்கு. திருவள்ளுவர் சமணரா சைவரா? நம்மை பொறுத்தவரையிலும் அவர் தெய்வம், அவர் தெய்வ புலவர். இந்த சர்ச்சைக்கே எங்கள் இடம் இல்லை. ஆனாலும் கூட சைவர்கள் என்கின்ற முறையில் அடுத்த திருவாசகம் வருது, அதனால் தைரியமாக நான் இதை சொல்லலாம். நமக்கு ஒரு அடிப்படை கொள்கை 3 இருக்குங்க இல்லையா? முதல்ல இறைவன் ஒருவனே, ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லாதான். அதனால தான் திருவள்ளுவர் திருக்குறளில் கடவுளை பொதுமையாக சொல்லி வைத்தார். இதுதான் சைவத்திற்கு அடிப்படை. அடுத்ததாக வினை கொள்கை, மறுபிறவி கொள்கை. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி, எப்போ எழுமையும் ஏமா புடைத்துன்ட்டாரோ மறுபிறவி கொள்கையில் ஆழ்ந்த நம்பிக்கை. அடுத்ததாக இந்த வினை கொள்கை. இன்னும் பாருங்கள், சைவ சித்தாந்தத்தில் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க மலபரி பாகம். என்னது? இன்பத்தில் விருப்பமும் துன்பத்தில் வெறுப்பும் இல்லாத ஒரு சமநிலை, அதான் மலபரி பாகம். இதை தான் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, இன்பத்துள் இன்பம் விளையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இளன். நீ துன்பத்தை துன்பமாக நினைக்காத, இன்பத்தை இன்பமாக நினைக்காத. சொல்கிறது ஈஸி, இதை ஃபாலோ பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் நமக்குல தெரியும். ஆனால் இதை மனசில் வச்சுக்கிட்டு தான் பாருங்கள், ஒரு சங்க புலவர் இப்படிலாம் பாடியிருக்காங்களேன்னு இருக்குது. பக்குடுக்கை நன்கணியார் என்ன சொல்கிறாரு, ஓர் இல் நெய்தல் கரங்க ஓர் இல் ஈர்ந்தன் முழவின் பாணி ததும்ப. ஓர் இல் ஒரு வீட்டில் நெய்தல், சாப்பற, நெய்தல்னாலே அது சாப்பற, சாவிடு. ஓர் இல் ஈர்ந்தன் முழவின் பாணி, இன்னொரு வீட்டில் மங்கள இசை. புணர்ந்தோர் பூவணி அணிய பிரிந்தோர் பைதல் உண்கண் பணிவார்ப்பு. மங்கள வீட்டில் பெண்கள் அழகாக பூ வச்சுக்கிட்டு நின்றுட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. சா வீட்டில் மை தீட்டிய கண்கள்லேருந்து கண்ணீராக சிந்திக்கிட்டு ஒரு பெண்ணு சோகமாக இருக்காளே. இதை பார்க்குறப்போ அவருக்கு என்ன தோணுதான், படைத்தோன் மன்ற பண்பிலாளன், இப்படி ஒரு உலகத்தை படைச்சானே அவன் ஒரு பண்பற்றவையா அப்படின்னு யாரை சொல்கிறாரு? கடவுளை திட்டுறாரு. திட்டிட்டு சொல்கிறாரு, இன்னாதம்ம இவ்வுலகம் இனிய காண்க இதன் இயல்புணர்ந்தோரே. இவ்வளோதான் என் உலகம், இதுதான் உலகம். அப்போ இதில் நீ இனியதை காண வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? பேங்க் அக்கௌண்ட்டில் சொத்து சேர்த்து 4 வீடு வாங்கணுங்கிறது அர்த்தம் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு நிலையற்ற ஒரு உலகத்தில் நம்ம எந்த இன்பத்தை தேட முடியும்னா பேரின்பமாகிய வீடு பேர். அப்போ ஊழ் வந்து தனியாக ஒரு இயலில் நின்றுட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஒரே அதிகாரம் ஒரு இயல். அதுக்கு முன்னாடி வருகின்ற அதிகாரம் அவா அறுத்தல். அதில் கடைசி குறள், ஆறா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். அவா என்றால் ஆசை. ஆசை வந்து அன்லிமிட்டட். ஆனால் என்னைக்காவது உன் மனசில் வந்து அதை நீ லிமிட் பண்ண ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா அந்த நாளில் இருந்து நீ எதை நோக்கி போகிற? பேரா இயற்கை என்கின்ற அந்த வீட்டின்பம், பேரின்பம், அதை நோக்கிய உன் பயணம் தொடங்கிவிடும் என்று வள்ளுவர் கூறுகின்றார். இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு நிலையாமை, இந்த நிலையாமை கூற்றுக்குள்ளே தான் இதெல்லாம் வருது. எனக்கு பிடித்த வள்ளுவர்
ஒரு குறள் வந்து செல்வம் நிலையாமை பற்றியது. உங்களுக்கு புதுசாக செய்திகள் நான் சொல்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம். ஏன்னா நீங்களாம் இதிலேயே திளைத்து வருபவர்கள். கூத்தாட்டு அவைக்குழத்தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழிந்தற்று. ஒரு சினிமா தேட்டரில் ஷோ போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் சேருது. சினிமா முடிஞ்சோடனே என்ன ஆகுது, 5 நிமிஷத்தில் அந்த கூட்டம் கலைஞ்சிரும். அது மாதிரி அதாவது இதெல்லாம் வந்து அவர் இதை ஒரு உவமையாக வச்சு இப்படி ஒரு பெரிய கருத்தை சொல்கிறதுக்கு அவர் எப்படிப்பட்ட ஒரு ஜீனியஸாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினச்சி வியக்கிறேன். ஒரு செல்வம் வந்து சேர்றப்ப கொஞ்சம் கொஞ்சமாக உழைச்சி சேர்த்துட்டு அது போகணுங்கிற காலம் வரப்போ அப்படி ஓடிரும் நம்ம கையை விட்டு அப்படிங்கிறதுக்கு இதை வந்து செல்வம் நிலையாமையை சொல்கிறாரு. அடுத்தது யாக்கை நிலையாமைக்கு வரும்பொழுது இதே இந்த கூத்து அப்படிங்கிறத வச்சு இதே முதுகண்ணன் சாத்தனார் சொல்கிறாரு, விழவின் கோடியர் நீர்மை போல முறைமுறை ஆடுனர் கழியும் இவ்வுலகத்து. இந்த உலகத்தில் கூத்தாடுறவன் மாறி மாறி வேஷம் கட்டிட்டு வர மாதிரி நானும் நீயும் வேஷம் கட்டிட்டு வந்து இங்கே ஆடிக்கொண்டிருக்கிறோம் அப்பா. கூடிய நகை புறனாக நின் சுற்றம். அதனால் நீ வேறு என்ன செய்கிறியோ இல்லையோ உன்னை சுற்றி இருப்பவர்களை பேணி ஓம்ப வேண்டும். இந்த கருத்தை அப்படியே வந்து சுற்றந்தாழால் வள்ளுவர் வைக்கின்றார். சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் செல்வம்தான் பெற்றத்தால் பெற்ற பயன். செல்வத்தின் பயன் அப்படிங்கிறப்ப செல்வத்தின் பயன் பிறருக்கு கொடுத்தல், உதவுதல். அதன் மூலம் என்ன கிடைக்கும்? நல்வினை பயன். அது திருப்பி உங்களை எங்கே அழைத்து செல்லும்? வீடு அழைத்து செல்ல வேண்டும். அப்போ கூடிய நகைப்புறனாக நின் சுற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இசைப்புறனாக நீ ஓம்பிய பொருளேன்னு அந்த பாட்டை முடிக்கிறாரு முதுகண்ணன் சாத்தனார். இசை புகழ் அதற்கு உதவுகின்ற நீ ஓம்பிய பொருள் அப்படின்னு அவர் அங்கே சொல்கின்ற அந்த பொருள், அந்த செல்வம் எது அப்படின்னா நல்வினையாகிய செல்வம். அப்போ ஒரு மன்னனுக்கு ஒரு புலவன் சொல்கின்ற அறிவுரை அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கு பாருங்கள். இந்த காலத்துலலாம் இந்த மாதிரி ஆட்கள் வந்து அரசியலில் வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கெல்லாம் பாவம் ஒரு கைடன்ஸ் இல்லை. அதனால தான் நம்ம நாடு வந்து இப்படி இருக்குது, இப்படி தான் நம்ம நினச்சிக்க வேண்டியிருக்கு. அப்போ நிலையற்ற இந்த உலகத்தில் நிலையான இடத்தை பெறுவதற்கு ஒரே ஒரு வழி, அதான் இரவா புகழ் புகழோடு தோன்றுகன்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர். அந்த இம்மார்டல் ஃபேம் அண்ட் நேம் அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னா ஈகை வழி மட்டுமே வரும் என்பதை தெள்ளத் தெளிய உணர்ந்திருந்தார்கள் சங்ககால மக்கள். உணர்றது வேற, அதன்படி வாழ்வது வேற. இப்போ ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு அப்படின்னு திருவள்ளுவர் பாடினார்னா அவர் எத்தனை இன்ஸ்பிரேஷன் சங்க காலத்திலேருந்து எடுத்திருக்கிறாரு. எத்தனை மன்னர்கள், எத்தனை குறுநில மன்னர்கள், கடையேழு வள்ளல்கள், இவருடைய பெயர்லாம் இன்றைக்கு வரலும் நிற்பதற்கு காரணம். இப்போ எங்கள் இடத்துல கடம்பவனத்தில் ஒரு தமிழ் பண்பாட்டு முகாம்னு சொல்லி நடத்துவோம். அதில் வந்து இந்த பள்ளி குழந்தைங்க வந்து வருவாங்க. அவங்களுக்கு வந்து தமிழ் மொழி பயிற்சி பட்டறை, வினாடி வினா, இப்படி பல நிகழ்வுகளை நாங்கள் நடத்துவோம். எங்களுடைய தமிழன்னை கலையரங்கத்தில் மேலே பார்த்திங்கன்னா சங்க இலக்கிய காட்சிகளை வந்து அங்கே ஓவியப்படுத்தி வைத்திருக்கின்றோம். இன்றைய பள்ளிக்கூட குழந்தைங்களுக்கு இன்றைய இந்தியாவின் குடியரசுத் தலைவர் யார் என்பதற்கு விடை தெரிகிறதோ இல்லையோ, முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியும் மயிலுக்கு போர்வை இந்த பேகனும் தெரிஞ்சிருக்கு. அப்போ ஏன் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த அறம், அதுதான் அந்த அறத்தின் மகிமை. அந்த அறமானது அவர்களுடைய பெயரையும் புகழையும் இரவாமல் பாதுகாத்து கொண்டு வருகின்றது இல்லையா? அப்போ என்னைக்கோ பிறந்த அவன் என்னைக்கோ இறந்துட்டான், ஆனால் நாம் செய்த காரியம் அதை எடுத்து பதிந்து நமக்கு அழித்து விட்டு சென்ற இந்த சங்க புலவர்களையெல்லாம் நாம் போற்றி வணங்க வேண்டும். ஒரு மன்னன் புகழ் நிலைப்பதற்கு மன்னா நீ வந்து போரிட்டு நாட்டை விரிவுபடுத்தி பகைவர்களை கொன்று குறுநில மன்னர்களின் இடங்களை கைப்பற்றி இதெல்லாம் சொல்லலை. ஒரு மன்னனுக்கு புகழ் வேணும் அப்படின்னா என்ன செய்யணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க? கொடை, ஈகை. அப்போ இப்படி எந்த கருத்தை எடுத்தாலும் எல்லாமே சங்க இலக்கியத்தில், அதாவது எங்கேயாவது ஒரு மன்னன் போய் கல்வியின் பெருமை அப்படி பாடுவானா? உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிட்டை நிலை முனியாது கற்றல் நன்றேன்னு ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் பாடுறான். அப்போ எந்த மாதிரி அவங்களும் வந்து அறத்தை சார்ந்தவர்களாக அந்த மன்னர்களும் இருந்திருக்கின்றார்கள். அதனால் நாடு செழித்திருக்கின்றது. அந்த பாண்டிய மன்னன் ஏன் அப்படி கல்வியின் முக்கியத்துவத்தை வைத்து பாடுகின்றான் என்றால், அப்போ தான் வந்து சமூகம் மதிக்கிறது, ஒரு மன்னன் மதிக்கிறதுங்களா விட பெத்த தாய் கூட அப்போ தாண்டா உன்னை மதிப்பாங்கிற ஒரு கருத்தை வந்து ஒரு மன்னன் சொல்கிறான். பிறப்போர் அண்ண உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும். ஒரு வீட்டில் ஒரு அம்மாவுக்கு 2 பிள்ளைங்க இருந்தால் எந்த பிள்ளை நல்லா படிக்குதோ அம்மாவுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பார்ஷியாலிட்டி. குமரன் சிரிக்கிறார், அங்கே ஏதோ கதை இருக்குன்னு அர்த்தம்.
ஆட்டோமேட்டிக்காக படிக்கிற பிள்ளையை நோக்கி அந்த பார்ஷியாலிட்டி போயிடுமா. இதை ஒரு மன்னன் அப்சர்வ் பண்ணி அன்னைக்கு சொல்லி வச்சுருக்கான் அப்படின்னா, அந்த காலத்து அந்த சமூகத்தில் அந்த பெண்கள் எவ்வளோ கெட்டிக்காரங்களாக இருந்திருக்கணும், எவ்வளோ படித்தவர்களாக இருந்திருக்கணும். அவங்களுக்கே மனசு வந்து படித்த பிள்ளை நோக்கி போகுதுன்னா அந்த தாய் ஒரு படித்தவளாக இருக்க வேண்டும் இல்லையா. சங்ககாலம் காட்டுகின்ற பெண்பார் புலவர்களில் வந்து பொன்முடியார் ஒரு பெண்ணுக்கு தாய்மை மகுடம்னு சொல்லி தானே ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனேன்னு பாடுறாரு. எப்படிப்பட்ட பாட்டு அது! சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே. அப்போ ஒரு தாயால் சான்றோன் ஆக்க முடியாது, ஆனால் ஆக்க முடியும். அப்புறம் எல்லா வேலையும் இவளே செஞ்சுட்டா. அதனால் சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனேன்னு ஒரு பெண்பார் புலவர், இது ஓன் டியூட்டிப்பா, இதை நீ பண்ணு அப்படின்னு கணவருக்கு ஒரு டியூட்டி தராரு. அப்போ அதை நம்மால் பார்க்குறாரு. நம்மால் யார் இங்கே? திருவள்ளுவர். பின்னாடி வந்து என்ன சொல்கிறாரு மக்கட்பேரில், ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிறார். இதில் நான் நினைக்கிறது உண்டு, யோசிச்சு பாருங்களேன். ஒரு தாய்க்கு எப்போவுமே பிள்ளைங்கன்னா பெருமை தான். அந்த பிள்ளை படிக்குதோ இல்லையோ தலைமையில் வச்சு கொண்டாடுறவா அம்மாவை மட்டும்தான் இருக்கும், மட்டம் தட்டிகிட்டு இருக்கிறது அப்பாவாக இருப்பார். ஆனால் அந்த பிள்ளை எப்படி இருந்தாலும் ஒரு தாய்க்கு பெருமை தான். அப்போ சான்றோன் என்னை கேட்டதுனால தான் அந்த தாய் மகிழ்வாங்கிறதுலாம் கிடையாது. ஆனால் வள்ளுவர் ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, சான்றோன் ஆக்குதல் யார் கடன்? தந்தையின் கடன். அப்போது கணவர் கொடுத்த வேலையை ஒழுங்காக செஞ்சுருக்காருன்னு இந்த அம்மா மகிழ்ந்திருக்காங்க. இந்த குறளை வந்து நான் இப்படி பார்க்குறேன். அப்போ இப்படி ஒரு உயர்ந்த சமூகம், ஈகையை வாழ்க்கையில் ரொம்ப உயர்வாக கொண்ட சமூகம், ஈகையினால் வரக்கூடிய நல்வினை பயன், அது ஈட்டுகின்ற புகழ் உன் பேரை வந்து இம்மோர்டல் ஆக்கும் அப்படின்னு எடுத்து எம்பிய புலவர்கள். இது எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு புலவர் சொல்கிறார் பாருங்க, கடையெழு வள்ளல்களில் ஆய் அந்திரன். அவன் வந்து காலத்தால் முற்பட்டவன். அவனை பற்றி முடமோசியார் பாடுறப்போ சொல்கிறாரு, இம்மை செய்தது மறுமை காமெனும் அறவிலை வணிகன் ஆயல்லன் பிறரும் சான்றோர் சென்ற நெறியென ஆங்கு பட்டன்று அவன் கைவன்மையே. அதாவதுப்பா, இந்த ஜென்மத்தில் நான் பண்ணுற இந்த அறத்தால் எனக்கு வந்து மறுமைக்கு அடுத்த ஜென்மத்துக்கு பயன் அப்படின்னு சொல்லி கால்குலேஷன் சொல்லுவோம். இன்றைக்கி வந்து இந்த உலகமே இந்த கால்குலேஷன் அடிப்படையில் தான் இருக்குது. பெற்றவங்களுக்கு ஒன்று செய்யினா கூட பிள்ளை வந்து கால்குலேட் பண்ணி பார்க்குறான், எங்கள் அப்பாவுக்கு எப்படி செஞ்சால் எனக்கு அப்படி வருமா, இப்படி இந்த உலகமே இன்றைக்கி அப்படி இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இந்த முடமோசியார் சொல்கிறாரு, இந்த ஜென்மத்தில் நான் அற செஞ்சால் அடுத்த ஜென்மத்தில் எனக்கு வந்து அதோடைய பயனை நான் வந்து அந்த விளைச்சலை அறுவடை பண்ணுறேன்னு கணக்கு போட்டு ஈகை கொடுக்கறதில்ல செய்கிறதில்ல. அதை தான் அறவிலை வணிகன்கிறார். he doesn't treat it as a commercial transaction. அப்போ ஏன் வந்து அவன் கொடுக்குறான் அப்படின்னா, அவங்க பாரம்பரையே கொடுத்து 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 அது அவங்களோட பழக்கம்ப்பா, இட் இஸ் அ ஹேபிட் அப்படிங்கிறாரு. அப்போ எந்த மாதிரி ஒரு சமுதாயம் அங்கு இருந்திருக்கிறது. அந்த அளவிலே இறுதியாக இன்பத்துப்பால் திருவள்ளுவர் வந்து அப்படியே ரசித்து அகநானூறு நற்றினை இது எல்லாத்தையும் அவர் படிச்சிருக்கிறாரு. அப்போ இல்லறத்தையே துச்சமாக பேசும் சமணம் சார்ந்தவராக அவர் இருந்திருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரும் ஐயப்பாடு எப்போ வருதுன்னா, இந்த இன்பத்து பாலில் அவர் வைக்கின்ற கருத்துக்கள், நெஞ்சோடு கிழத்தல், அலர் அறிவுறுத்தல், பிரிவாற்றாமை, உறுப்பு நலன் அழிதல் எல்லாமே திருப்பி திருப்பி பார்த்திங்கன்னா அந்த தலைவன் தலைவிக்கு இடையே இருக்கின்ற அந்த சென்சிட்டிவிட்டி, அந்த என்ன சொல்கிறது, ஒரு ரசித்து அவர் செய்திருக்கின்ற விதம். அதில் இந்த உறுப்பு நலன் அழிதல் அதிலிருந்து ஒரு கருத்தை சொல்லி நான் முடிக்கின்றேன். 2 குறளிலே இந்த கை வளையல் கலண்டு விழுவதை அவர் சொல்கின்றார். இப்போ சங்க இலக்கியம் படித்தவங்களுக்கெலாம் தெரியும், இது வந்து ரொம்ப அடிக்கடி வருகின்ற ஒரு களம். ஒரு தலைவனும் தலைவியும் காதல் வயல் பட்டிருப்பாங்க. அந்த காலத்தில் எல்லாமே குமரன் காதல் திருமணம் தான், சரியா? அப்போ தலைவியை விட்டுட்டு தலைவன் என்ன செய்வான்னா பொருள் தேட பிரிஞ்சு போயிடுவான். இவ வந்து அவனை நினச்சி ஏங்கி உருகி மெலிஞ்சு போயிடுவா. மெலிஞ்சு போனோடனே கையில் உள்ள வளையல் கலண்டு கீழே விழுந்துடும். அப்போ கொடியார் கொடுமை உரைக்கும் தொடியோடு தொல்கவின் வாடிய தோள் என்ன அப்படின்னா, தலைவி தலைவன் பிரிந்து சென்றதை நினைத்து வருத்தப்படுவதை விட அவள் மெலிந்ததால் தோளெல்லாம் வாடி, முகம் வாடி, கை மெலிந்து, வளையல் கலண்டு விழுந்து இவ இப்படி இருக்கிற நிலைமையை பார்த்து, இவளை போய் இப்படி விட்டுட்டு போனானேன்னு சொல்லி தலைவனே அந்த ஊர்க்காரவங்க திட்டுறாங்களாம். அதை கேட்டு அவளுக்கு வந்து மனசு வருத்தமாக இருக்கும், ஐயோ என் தலைவனை வந்து இப்படி திட்டுதே, ஊர் திட்டுதே அப்படின்ட்டு. இதை வந்து எடுத்து நற்றினையில் ஒரு பாட்டில் நற்றங்கொற்றனாருங்கிற ஒரு புலவர் ஒரு வேறு லெவல் சீனை வந்து நமக்கு காமிக்கிறார்.
திருந்துகோள் எல் வளை வேண்டி யான் அழவும் அரும்பினி உருணர்க்கு வேட்டது கொடா அது மருந்தாய்ந்து கொடுத்த அறவோன் போல என் ஐ வாழிய பலவே. என்ன களம்? இதே மாதிரி ஒரு தலைவி காதல் வயப்பட்டிருக்கா. இவ காதல் வயப்பட்டிருக்கான்னு அவங்க அப்பாவுக்கு தெரியுங்கிறது அவளுக்கு தெரியாது. இவன் என்ன பண்ணுறா, அவங்க அப்பாட்ட போய், அப்பா எனக்கு வந்து பொன்னாலான வளையல், தங்க வளையல் வேணும்ப்பா அப்படின்னு கேட்குறா. இந்த தலைவிக்கு ஒரு 16-17 வயசு கூட இருந்திருக்காது. அந்த காலத்தில் பெண்களுக்கு திருமண வயது 12, ஆண்களுக்கு 16ன்னு சொல்கிறாங்க, தெரியல. ஒரு டீனேஜ் கேர்ள் வளையல் கேட்குறா. இந்த அப்பாவுக்கு இவள் காதல் வயப்பட்டிருக்கா என்பது தெரிகிறது மட்டும் இல்லை, இவளுக்கு தெரியாத ஒன்றும் தெரியும். என்னென்னா, அவன் அடுத்ததாக பொருள் தேட செல்ல போகின்றான். அந்த காலத்தில் காதலிச்சுட்டு ஐ லவ் யுவர் டாட்டர் போய் கட்டி கொடுங்கன்னே அப்பா கட்டி கொடுத்துட மாட்டான். நீ என்ன சொத்து வச்சுருக்கேன்னு முதல்ல காமிக்கணும். அப்போ பாவம் லவ் வந்து முதல்ல வந்துடும். அப்புறம் தான் இவனுக்கு நான் வந்து பொருள் தேடணுமே அப்படிங்கிற புத்தி வரும். கொஞ்சம் இரு, நான் போய் பொருள் தேடிட்டு வரேன்னு தலையை விட்டு அவன் போயிடுவான். அப்போ அந்த மாதிரி விட்டுட்டு போகிறாங்கிறது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அவர் யோசிக்கிறாரு, எப்படி அவன் விட்டு போகிறான், இவள் பட்னி கடந்து நொந்து நூலாகி மெலிய போகிறா, கை வளையல் சைஸ் சின்னதாக போகுதுன்ட்டு 2 சைஸ் சின்னதாக வளையல் பண்ணி பொண்ணு கொடுத்தாராம். அவங்க அப்பா பண்ண காரியத்தை பார்த்த உடனே அவள் புரிஞ்சுக்கிட்டா. என் ஐ வாழிய பலவே, ஐனா இங்கே அப்பா. அப்போது அவங்க அப்பா பண்ண காரியத்தை அவள் புரிஞ்சுக்கிட்டா. எதனால் அப்பா வந்து தான் கேட்டதை கொடுக்காம 2 சைஸ் சின்னதாக வளையல் செய்து கொடுக்குறாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டா. இப்போ நற்றங்கொற்றனாருடைய ஜீனியஸ் எங்கே வருதுன்னா, இதுக்கு அவர் தருகின்ற உதாரணம், அரும்பினி உருணருக்கு வேட்டது கொடாது மருந்தாய்ந்து கொடுத்த அறவோன் போல. அரும்பினி உருணருக்குன்னா ஒரு நோயாளி, ஒரு பேஷண்ட். வேட்டது கொடாது, அவன் விரும்பியதை கொடுக்காமல் அவனுக்கு எந்த மருந்து சூட்டபிள்னு ஆராய்ந்து கொடுக்கின்ற அறவோன் போல. அறவோன்னு ஒரு வார்த்தையை போடுறாரு. யாரை குறிக்கனா, ஒரு வைத்தியர், ஒரு மருத்துவர். மருத்துவங்கிற தலைப்பில், மருந்துங்கிற தலைப்பில் அருமையான 10 குறள். நான் அடிக்கடி நினைக்கிறது உண்டு, 1330 குறளில் சொன்னதை ஃபாலோ பண்ணாட்டி கூட இந்த மருந்தில் இருக்கிறதையாவது நம்ம ஃபாலோ பண்ண முடியாதா அப்படின்னு திருப்பி திருப்பி என்ன சொல்கிறாருங்க, 3 சிம்பிள் கருத்து. பசித்து புசி, பசித்த பிறகு சாப்பிடு, ஒவ்வாத உணவை சாப்பிடாத, நல்ல உணவாகவே இருந்துமா அளவாக சாப்பிடு, மூக்கு பிடிக்க சாப்பிடாத, இவ்வளோ தானே சொல்கிறாரு. இதை கூட நம்மளால் இன்றைக்கி ஃபாலோ பண்ண முடியலை. அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல மருத்துவன் அல்லது வைத்தியனை குறிக்க இந்த புலவன் பயன்படுத்துகின்ற சொல் அறவோன். அந்த அறவோன்கிற சொல்லால் ஒரு வைத்தியனை குறிக்கின்றான். அப்படிங்கிறப்போ இன்றைக்கி நம்மை சுற்றி இருக்கின்ற மருத்துவ உலகம், அங்கே நடந்து கொண்டிருப்பது என்னங்கிற நடைமுறை உண்மை ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்த நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதையெல்லாம் நாம் வந்து நினைத்து பார்க்க வேண்டும். எனக்கு பிடித்த ஒரே ஒரு குறளை சொல்லி என் உரையை முடிக்கின்றேன். இப்படிலாம் வந்து ஒரு திருவள்ளுவர் வந்து நான் நினச்சி பார்க்குறேன். ஹி மஸ்ட் ஹவ் பீன் அ சென்சிட்டிவ் லவர் டுவர்ட்ஸ் வாசுகி. ஏன்னா அவர் சொல்கிறாரு, நெஞ்சத்தார் காதலவராக வெய்துண்டல் அஞ்சுதும் வேப்பா கறிந்து. தலைவி பைத்தியமாக தலைவன் மேலே காதலில் இருக்கா, நெஞ்சு ஃபுல்லாக அவன் தான் இருக்கான். அப்போ என்ன நினைக்கிறாளாம், சூடாக நம்ம எதாவது சாப்பிட்டா அவனுக்கு வந்து அது வந்து சுடுமே அப்படின்னு நினச்சி இப்படிலாம் வந்து அவர் யோசிச்சிருக்கிறார் பாருங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு திருக்குறள் அது காட்டுகின்ற அந்த மண்ணும் மரபும் நம் மூதாதையர் பின்பற்றியது. இந்த மண்ணிலிருந்து அவர்களுக்கு ஏற்பட்ட குணாதிசயங்கள். இன்னும் இதை பற்றி நிறையா பேசணும் அப்படின்னா பேசிக்கொண்டே போகலாம். இந்த 5 நிலங்களும் எப்படி வந்து நம்முடைய குணாதிசயங்களை நிர்ணயித்திருக்கிறது என்பதையெல்லாம் நாம் வந்து சங்க இலக்கியம் வாயிலாக படித்து தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கி வந்து நம்ம கம்பனுக்கு ஊர்தோறும் விழா எடுக்கிறோம், திருவள்ளுவர் திருக்குறளுக்கு ஊர்தோறும் விழா எடுக்கிறோம். சங்க இலக்கியத்தை கொஞ்சம் கடப்பில் போட்டுட்டோம் அப்படிங்கிறது எனக்கு ஏற்பட்ட ஒரு வருத்தம். அதாவது பள்ளிக்கூட நாட்களில் சங்க இலக்கியம் படிச்சிருக்கோம், ஆனால் இந்த ஆய்வை மேற்கொண்ட பிறகு சங்க இலக்கியத்தில் வந்து தோண்ட அங்கே ஒரு பெரிய புதைபொருள் ஆய்வே பண்ணலாம். அவ்வளோ செய்திகள் இருக்குது. இன்னொன்று, செய்திகளில் நிறைய செய்திகளை பின்னாடி வந்த உரையாசிரியர்கள் அங்கங்கே சற்று தவறுதலாகவும் அதை வந்து இன்டர்பிரட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதெல்லாம் பார்க்குறப்ப இந்த தமிழை பொறுத்தவரையில், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வரலாற்று ஆய்வாளர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு தரவாக எது விளங்குகின்றது என்றால் சங்க இலக்கியம். அண்மையில் உங்களுக்குலாம் தெரியும், கேரளாவில் வந்து முசிறிஸ் ஒரு பெரிய ப்ராஜெக்டாக இன்றைக்கி வந்து போயிட்டுருக்கு. நம்மளுடைய பழைய சேரருடைய முசிறி துறைமுகம். அந்த எக்ஸ்கவேஷனுடைய டைரக்டர் பேர் டாக்டர் செரியன். அவர்கள் அதை கண்டெடுத்த பொழுது அந்த இடம்தான் முசிறி துறைமுகம் என்பதற்கு அவர்களுக்கு அத்தாட்சியாக இருந்தது ஒரு சங்க இலக்கிய பாட்டு. அந்த பாட்டில் வந்து என்ன குறிப்பு வருதுன்னா,
அந்த சேர கடற்கரை ஆழம் கம்மியாக இருந்ததுனால வரக்கூடிய கப்பல் ஆழ்கடலில் நிற்றதாகவும் கரையிலிருந்து தோணிகளை எடுத்துக்கொண்டு சென்று பொருளை இறக்கி கொண்டு வந்திருக்காங்கங்கிற குறிப்பை வந்து ஒரு சங்கப்பாடலில் பார்த்துட்டு டாக்டர் செரியன் நிர்ணயம் பண்ணுறாரு, இது முசிறி தான், இந்த முசிறிஸ் தான் பழைய முசிறின்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாருங்கிறதான் நம்ம ஆச்சரியப்பட வைக்கும். அந்த ப்ராஜெக்டில் இருந்த ஒரு 57 ஆர்கியாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாத்துக்கும் ஆன்லைனில் சங்க இலக்கிய வகுப்பு ஏற்பாடு பண்ணார். கட்டாயமாக சங்க இலக்கியம் படிக்கணும். சங்க இலக்கியம் படிக்காமல் தமிழக வரலாற்றை ஒரு வரலாற்று ஆய்வாளர் மீட்டெடுக்க வாய்ப்பே இல்லை. முக்கியமான தரவு எங்கே இருக்குன்னா சங்க இலக்கியத்தில் தான் இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் நம்ம கையில் இருக்குது. அந்த சங்க இலக்கியம் காட்டுகின்ற தொல்லியல் தரவுகள் நம்முடைய வெரி ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், எப்படி வந்து பொண்ணும் பொருளும் மணியும் அதில் அங்கேருந்து அவன் வந்து இம்போர்ட் பண்ணது அதெல்லாம் படிக்கிறப்போ எப்படி ஒரு செல்வ வாழ்க்கை. ஆனால் அது எல்லாத்துக்கும் மத்தியில் அவர்கள் கடைபிடித்த அறம். இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம், பொருள் வந்தால் பொருள் வருவதே முதல்ல அறத்தின் வழி வரணும், அது அடுத்த விஷயம். இப்போ அந்த காலத்தில் இது ரெண்டும் வந்து ஒன்றா இருந்திருக்கு. அறமும் இருந்திருக்கு, பொருளும் இருந்திருக்கு. அந்த அறம் பொருள் இன்பம் அப்படிங்கிற நியதியை கடைபிடித்து வாழ்ந்திருக்கின்றனர் நம்முடைய மூதாதையர். அதை வந்து உள்வாங்கி வள்ளுவருக்கு வந்து அப்போவே ஒரு தொலைநோக்கு பார்வை, அவருக்கு வந்து ஃப்யூச்சர் ட்ரெண்டு தெரிஞ்சிருக்கு. எதிர்காலத்தில் இவன் கையில் ஒரு செல்ஃபோனை வச்சுட்டு 1 minute ரீல் பார்த்துக்கிட்டே இருப்பான் அப்படிங்கிறது அந்த காலத்திலே வள்ளுவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் 7 வார்த்தை போதும், ஒரு கருத்தை சொல்கிறதுக்கு 7 வார்த்தை போதும். எங்கள் இடத்துல இந்த பிள்ளைங்க வராங்களே, பள்ளிக்கூட பிள்ளைங்க, திருக்குறளில் டம்ஷராட்ஸ் கொடுப்போம். டம்ஷராட்ஸ்னால் அவங்களுக்கு தெரியும்ல, நடித்து காமிச்சு குரலை கண்டுபிடிக்கணும். அதுலேயே என்ன பண்ணுவோம், அந்த பிள்ளைங்க எந்த வகுப்போ அந்த வகுப்பு டெக்ஸ்ட் புக்கை வாங்கி அதில் இருக்கிற குரலில் இருந்தே தான் அந்த டம்ஷராட்ஸை கொடுப்போம் பாருங்கள். கொடுமையாக இருக்கும். 7 வார்த்தையில் 4 வார்த்தை வள்ளுவர் சொன்னது, 3 வார்த்தை இந்த பிள்ளைகளாக இட்டு கட்டி போட்டு சொல்லுங்கள். ஒரு 7 வார்த்தை இருக்கிற குரலை கூட அவங்களால மனனம் செய்து இன்றைக்கு ஞாபகம் வைத்து கொள்ள முடியாத அளவுக்கு அவர்களுடைய தமிழ் அறிவு மிக 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 கீழ்நிலையில் இருக்கின்றது. இப்போ நாமெல்லாம் படிக்கிறப்போ ஒரு பாரதியார் பாட்டு படித்தா நமக்கு புரியும், வள்ளுவர் படித்தா புரியும், சங்க இலக்கியம் புரியாது. எனக்கெலாம் அன்றைக்கும் புரியல, இன்றைக்கும் புரியல, ஏன்னா நான் அடிப்படையில் ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட். ஆனால் இந்த பிள்ளைங்களுடைய நிலைமையை பார்க்குறப்போ இவங்களுடைய அந்த மொழி புலம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஒகாபுலரி இன்றைக்கி வந்து ரொம்ப குறியிருச்சு. நம்ம பேச்சு வழக்கிலையும் பாதி ஆங்கில சொல் கலந்து பேசுவதை ஒரு பழக்கமாக ஆக்கிவிட்டோம். அந்த அளவில் திருக்குறளை குழந்தைகளுக்கு நாம் எடுத்து செல்வதற்கான முயற்சியை செய்ய வேண்டும். இதற்கு இந்த மன்றம், எங்களை போன்றவர்களெல்லாம் நீங்கள் வந்து எப்போ கூப்பிட்டாலும் நாங்கள் வந்து அதற்கு சேவை செய்ய தயாராக இருக்கின்றோம் என்று கூறி, இந்த அருமையான ஒரு விழாவில் குறள் காட்டும் மண்ணும் மரபும் நம் மூதாதையர் வழங்குகின்ற ஒரு வாழ்க்கை பாடம் என்கின்ற அளவில் எனக்கு இந்த வாய்ப்பை நல்கி என்னை கௌரவப்படுத்தியதாக நான் நினைக்கின்றேன். ஐயாவுடைய குடும்பத்தாருக்கு, இங்கே இருக்கின்ற சான்றோர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நெஞ்சங்கலந்த நன்றிகள், வணக்கங்கள் பல. வணக்கம். மிக அருமையாக, அதாவது இந்த கனமான தலைப்பு, இதை இவ்வளோ நகைச்சுவையாக பேச முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டது இதில் தான். அம்மா அவர்களுக்கு நாம் ஒரு கரவொலியின் மூலம் நன்றி சொல்லுவோம். சாந்திகுமார சுவாமிகள் அவர்கள் அருளாசி உரை வழங்குகிறார்கள். நன்றாக குருவாழ்க, குருவே துணை. படமாக நிற்பவரின் வாழ்க்கை பாடங்களை நாம் பேசுவதற்கு கூடும் விழாதான் இந்த இலக்கிய பெருவிழா. திருவாசகத்தைத்தான் பேச வேண்டும் என்று நினைத்தேன். இங்கே மணிமொழியரானின் திருவாசகத்தை பேச ஆசைப்படுகிறேன். இந்த விழாவிற்கு தலைமையுரை ஆற்றிய எனது அருமை நண்பர் கருப்பையா அவர்களே, மணிமொழியனாருடைய முழுமையான வாழ்க்கையை சித்திரம் பிடித்து தீட்டியது போல் உங்கள் உரை அமர்ந்திருந்தது. எனவே உங்களுக்கு முதல் வணக்கம். இந்த விழாவிற்கு முன்னிலை வைத்து கொண்டிருக்கின்ற
கமலா அம்மையார் அவர்களே, தாயான தத்துவனே என்ற தலைப்பை கொடுக்கும்போதே யோசித்தேன். தாய் என்பது இங்கே உங்களை குறிக்கும், தத்துவன் என்பது மணிமொழியனாரை குறிக்கும். எனவேதான் தாயான தத்துவனே என்ற தலைப்பை கொடுத்தேன். எனக்கு முன்னால் உரையாற்றி சென்றிருக்கின்ற நான்காம் தமிழ் சங்கத்தினுடைய செயலர் மாரியப்ப முரளி அவர்களே, அவர்தான் நெஞ்சு வரை அளவினாலும் மணிமொழியனாருக்கு ஒரு சிலை வடிக்க வேண்டும் என்று கேட்டார். நமது நெஞ்சு இருக்கும் வரை அவர் நீடுதோறும் இனியராக இருப்பார் என்பதை சொல்லிச் சென்றதற்காக அவருக்கும் எனது முதல் வணக்கம். அதற்கு பின்னால் எங்களுடைய சந்திப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. திருவள்ளுவர் கழகத்தின் முதல் தொண்டை மண்டலம் ஆதிவனம் வரைக்கும் திருவள்ளுவர் கழகத்தினுடைய தலைவராக வீற்றிருக்கின்ற கமலை விஜயராஜன் அவர்களே, உங்களுக்கும் மாலை வணக்கம். தொடக்க உரை நிகழ்த்திய என்னுடைய இளவல் கார்த்திகேயன் மணிமொழியன் அவர்களுக்கும் எனது வணக்கம். மற்றும் மணிமொழியனாருடைய தவ புதல்விகள் 2 பேருக்கும் என்னுடைய வணக்கங்கள். தவ புதல்வர்கள் 2 பேருக்கும் எனது வணக்கங்கள். அவருடைய பெயரர் குமரன் அவருக்கும் எனது வணக்கங்கள். இங்கே தமிழ் பேராசிரியர்கள், என்னுடைய தமிழ் ஆசிரியர் இங்கே வீற்றிருக்கிறார். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எனவே என்னுடைய மேல்நிலைப்பள்ளி தமிழாசிரியர் ஐயா வேலாயுதம் ஐயா அவர்களுக்கும், இலக்கண வித்தகர் பெரும்புலவர் ஐயா அவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கம். அதற்கு பின்னால் என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வேட்டிற்கு துணை நெறியாளராக இருந்து எனது புத்தகங்கள் எழுத சொல்லி ஆற்றுப்படுத்திய டாக்டர் மோகன் ஐயா அவர்களுடைய அம்மா நிர்மலா மோகன் அவர்களுக்கும் எனது வணக்கம். என்ன பேசுகிறேன் என்று கவனிப்பதற்காக வந்திருக்கின்ற பட்டிமன்றத்தினுடைய கதாநாயகியாக இருக்கிற ரேவதி சுப்புலட்சுமி, சங்கீத் ராதா அவர்கள், அதற்கு பின்னால் பட்டிமன்றத்தினுடைய நடுவராக இருக்கின்ற சின்னப்பா அவர்கள், ஹைக்கும் மட்டுமல்ல ஹைப்பு கவிதையை எழுதி கொண்டிருக்கின்ற ரவி அவர்கள், செந்தூரான் அவர்கள், மணிமொழியனாருடைய மாமா அவர்கள், மைத்துனர் அவர்கள், மணிவண்ணன் அவர்கள், இன்னும் நிறைய முகங்களை பார்க்கிறேன். எல்லோரும் அறிமுகமான காரணத்தினால் எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை சொல்லி, மற்றும் மணிமொழியனுடைய சகோதரர் அவர்கள் எனக்கு முன்னால் தமிழனுடைய சங்க இலக்கியத்தை நரம்பும் சதையுமாக திருவள்ளுவம் எப்படி எடுத்து காட்டியிருக்கிறது என்பதை மண்ணும் மரபும் வழியாக சொன்ன அம்மா சித்ரா கணபதி அவர்கள் மற்றும் ஆன்றோர்கள் சான்றோர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்களும் நன்றிகளும்.
இன்னும் இருக்கின்ற நேதாஜி சுவாமிநாதன், சண்முக ஞான சம்பந்தன், திருமாவளவன் அவர்கள், வெங்கடாச்சலம் அவர்கள் யாரும் விட்டு போயிட விடக்கூடாது என்பதற்காக எல்லோருடைய பெயர்களையும் சொல்லாமல் விட்டாலும் ஒவ்வொருத்தரையும் நான் தனித்தனியாக வரவேற்றதாக கருதி அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி என் உரையை தொடங்குகிறேன். நாம் வாழ்க்கையில் யாராக விரும்புகிறோம் அல்லது எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ விரும்புகிறோம் என்பதுதான் நமது வாழ்க்கையின் முன்னால் இருக்கின்ற ஒரு கேள்வி. கட உபனிஷதம் 2 குறிப்பிடுகிறது. ஒன்று ஸ்ரேயஸ், இன்னொன்று பிரேயஸ். ஸ்ரேயஸ் என்றால் மிகச் சிறந்தது என்று அர்த்தம். பிரேயஸ் என்றால் இன்பமயமானது என்று அர்த்தம். எனவே இந்த இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு என்பதுதான் முக்கியமானது. நீங்கள் மிகச் சிறந்ததை தேர்ந்தெடுக்கிறீர்களா அல்லது இன்பமயமானதை தேர்ந்தெடுக்கிறீர்களா என்பதில்தான் உங்கள் வாழ்க்கை உள்ளது. சிறந்ததை தேர்ந்தெடுப்பவன் லட்சியத்தினுடைய நன்மையை விரைவில் அடைகிறான். ஆனால் இன்பமயமானதை தேர்ந்தெடுப்பவன் லட்சியத்தை அடைவதில்லை. ஏனென்றால் இன்பங்களால் அவன் அலைக்கழிக்கப்படுகிறான். இதுதான் கட உபனிஷதம் சொல்லுகின்ற ஒரு முக்கியமான செய்தி. வாழ்க்கையில் யாராக விரும்புகிறோம் என்று நினைத்து நாம் மிகச்சிறந்ததை தேர்ந்தெடுக்க வேண்டுமே தவிர இன்பமயமான இந்த உலகத்தினுடைய தினைத்துணை அளவு தேன் கொண்ட அதை நாம் தேர்ந்தெடுத்தால் நம் லட்சியத்திலிருந்து விலகிவிடுவோம் என்று கட உபனிஷதம் சொல்லுகிறது. ஸ்ரேயஸ் என்பது மிகச்சிறந்தது, பிரேயஸ் என்பது இன்பமயமானது. இதை கிரேக்க புராணத்தினுடைய ஹெர்குலஸ் வழியாகவும் நாம் சொல்லலாம். செனோஃபோன் என்பவர் மெமோரபிலியா ஆஃப் சாக்ரட்டிஸ் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதில் வருகின்ற ஒரு அத்தியாயம்தான் த சாய்ஸ் ஆஃப் கெர்குலஸ், கெர்குலஸின் தேர்வு என்பது பற்றி அந்த அத்தியாயம் தொடங்குகிறது. கிரேக்க புராணத்தில் உள்ள கடவுளின் தலைவன் ஜியஸ், அந்த ஜியஸினுடைய மகன்தான் கெர்குலஸ். அவன் ஒரு நாள் ஒரு சாலையோரத்தில் ஒரு முச்செடியின் பக்கத்தில் உட்கார்ந்து சிந்திக்கிறான். என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி தேர்ந்தெடுக்கப் போகிறேன் என்று சிந்திக்கிறான். அல்லது என் வாழ்க்கை எப்படி ஆகப்போகிறது என்பதை பற்றி சிந்திக்கிறான். அப்பொழுது அவன் முன்னால் 2 பெண் கடவுள்கள் தோன்றுகிறார்கள். ஒரு கடவுள் பெயர் காக்கியா. அந்த காக்கியா என்பதற்கு கிரேக்கத்தில் என்ன அர்த்தம் என்றால் மகிழ்ச்சி என்ற அர்த்தம். இன்னொன்று பெண் தெய்வத்தினுடைய பெயர் ஆர்டி. ஆர்டி என்பதற்கு கிரேக்கத்தில் என்ன அர்த்தம் என்றால் நீதியையும் ஞானத்தையும் வழங்குவது. ஏற்கனவே கெர்குலஸ்
தன்னுடைய சுய ஒழுக்கத்தாலும் சகிப்புத்தன்மையாலும் தத்துவ ஞானி என்று போற்றப்பட்டவன். எனவே இந்த இரண்டு தெய்வங்களும் அவன் முன்னால் வந்து நின்றபோது அவன் யோசிக்கிறான், காக்கியா என்பது ஒரு மகிழ்ச்சியான பாதைதான், எளிதானது மற்றும் இனிமையானது. இன்பத்திற்கு என்னென்ன குறுக்கு வழி உண்டோ அதனை சொல்லித் தருவது. இன்பம் எந்த வகையில் நாம் விரைவாக அடைய வேண்டுமோ அந்த வகையில் அதை விரைவாக அடைய வேண்டும் என்று சொல்லித் தருவதுதான் காக்கியா என்ற ஒரு பெண் தெய்வத்தினுடைய முறை பாதை. அதற்கு மாறாக ஆர்த்தி என்ற பெண் தெய்வம் இருக்கிறது. இந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டுமென்றால், ஆர்த்தி காட்டுகின்ற பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டுமென்றால் அதற்கு கடின உழைப்பு வேண்டும். இந்த பாதையை தேர்ந்தெடுப்பவர்கள் பல கஷ்டத்திற்கு உள்ளாவார்கள் அல்லது துன்பங்களால் சோதிக்கப்படலாம். ஆனால் துன்பங்களால் சோதிக்கப்பட்டாலும் பல கஷ்டங்களை அனுபவித்தாலும் ஆர்த்தி காட்டுகின்ற பாதை எதை நோக்கி செல்லும் என்றால் அது நீதியையும் ஞானத்தையும் நோக்கி செல்லும். அந்த நீதியையும் ஞானத்தையும் நோக்கி செல்கின்ற அந்த பாதையை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது உங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சி ஏற்படும். ஹெர்குலஸ் ஒரு நிமிடம் யோசித்தான். நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆக வேண்டுமென்றால் காக்கியா என்ற மகிழ்ச்சியான பாதையை நாம் தேர்ந்தெடுக்கக்கூடாது. ஆர்த்தி தான் சிறந்தது. இந்த ஆர்த்தி என்ற நீதியும் ஞானமும் வழங்குகின்ற இந்த பாதையைத்தான் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நினைத்து அவன் ஆர்த்தி என்ற பெண் தெய்வத்தினுடைய பாதையை தேர்ந்தெடுத்தான். காக்கியா செய்த இன்பமயமான மயக்கங்களுக்கு அவன் ஆட்படவில்லை. அதனால் ஆன்மாவினுடைய மகத்துவத்தை தன்னுடைய ஆன்ம தரிசனத்தின் மூலம் அடைந்தான். ஆன்ம தரிசனத்தை ஸ்ரீமத் பாகவதம் என்ன சொல்லுகிறது என்றால் மத் ஆத்மகம் என்று சொல்லும். தன்னை உணர்ந்தவன் எவனோ அவன் ஆன்மீக தரிசனத்தை, ஆன்ம தரிசனத்தை அடைகிறான். அந்த ஆன்ம தரிசனத்தின் மூலமாக கடவுளின் நிலைக்கு உயர்கிறான். எனவே ஹெர்குலஸ் கதையில் காக்கியா என்னும் இன்பமயமான வழி, ஆர்த்தி என்னும் நீதியையும் ஞானத்தையும் காட்டுகின்ற மிகச்சிறந்த வழி, இந்த இரண்டும் கட உபனிஷத்தில் ஸ்ரேயஸ் என்ற சிறந்த வழியையும் பிரேயஸ் என்ற இன்பமயமான வழியையும் ஒத்திருக்கிறது. இந்த கிரேக்க சிந்தனையும் இந்திய தத்துவ தரிசனத்தில் உபனிஷத்து சிந்தனையும் எவ்வாறு ஒன்றுபடுகின்றன என்று காட்டுகிறது. அப்போ ஹெர்குலஸினுடைய அவன் தேர்ந்தெடுத்த பாதையும் கடப உபனிஷத் சொல்லுகின்ற ஸ்ரேயஸ் மிகச்சிறந்ததான வழியும் ஒன்றாக அமைகிறது. அப்போ காட்டுகின்ற பாதை என்னவென்றால் நாம் சிறந்ததைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டுமே ஒழிய இன்பத்தை தருகின்ற இன்பமயமான பாதையை உங்கள் வாழ்க்கையில் தேர்ந்தெடுக்கக்கூடாது என்பது ஒரு விதி ஒன்று. இன்னொன்று, நாம் சிறந்ததை தேர்ந்தெடுக்கும் பொழுது சிறந்தது நம்மை தேர்ந்தெடுக்கும். தாகூரின் வழியில் சொல்ல வேண்டுமென்றால் அவர் ஸ்ட்ரே பேர்ட்ஸ் என்ற கவிதையில் எழுதுகிறார், ஐ கேனாட் சூஸ் த பெஸ்ட் சூசஸ் மீ. நான் சிறந்ததை தேர்ந்தெடுக்க மாட்டேன், சிறந்தது என்னை தேர்ந்தெடுக்கட்டும் என்று சொன்னார். இங்கே ஹெர்குலஸின் வழியாகவும் கட உபனிஷத்தின் வழியாகவும் நாம் தேர்ந்தெடுக்கிற பாதை
மிகச்சிறந்த பாதையாக இருக்க வேண்டும். அது இன்பமயமான பாதை அல்ல, நீதியும் ஞானத்தையும் தருகின்ற உண்மையான மகிழ்ச்சிக்கான பாதை என்பதை வைத்துக்கொள்ளலாம். அப்போ ஸ்ரேயஸ் பிரேயஸ் என்ற 2 பாதைகளில் மிக உன்னதமான பாதையான இந்த ஸ்ரேயஸ் மிகச்சிறந்த வழி. அதுதான் வாழ்க்கையின் பாதை. அந்த பாதையைத்தான் மணிமொழியன் அவர்கள் திருக்குறள் வழியாக எடுத்து வானோர்க்கு உலகம் பூண்டார். அந்த பாதையைத்தான் திருக்குறள் வழியாக மணிமொழியன் எடுத்து வானோர்க்கு உயர்ந்த உலகம் பூண்டார். திருக்குறள் சொன்ன அறத்தில் வாழ்ந்தார், திருக்குறள் சொன்ன பொருளில் வாழ்ந்தார், திருக்குறள் சொன்ன இன்பத்தில் வாழ்ந்தார். ஏன் திருக்குறளாய் வாழ்ந்தார்? திருக்குறள் மணிமொழியனாய் வாழ்ந்தது. அப்போ நாம் தேர்ந்தெடுக்கின்ற பாதையை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது இயற்கை அந்த பாதை உங்களை ஆசீர்வதிக்கும். அப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட பாதை தான் மணிமொழியனார் எடுத்த திருக்குறள் பாதை. மதுரையினுடைய திருக்குறள் கோபுரம் என்று சொன்னால் மிகையாகாது. ஏனென்றால் திருக்குறள் படித்தே மதுரையின் கோபுரமாக உயர்ந்தவர் மணிமொழியனார். சால் என்றால் நிறைதல் என்று பொருள். தெலுங்கில் சொல்லுவோம், சாப்பிடும்போது சாலை அப்படின்னா போதும் அப்படின்னு அர்த்தம். சால் என்றால் நிறைதல் என்று பொருள். சால்பு என்றால் பல பண்புகள் நிறைந்த குணம். சால் என்றால் நிறைதல் என்று பொருள். சால்பு என்றால் பல பண்புகள் நிறைந்த குணம். குணங்களின் அமைதி என்று குறிஞ்சிப்பாட்டில் நச்சினார்க்கினியர் குறிப்பிடுகிறார். சால்பு என்றால் குணங்களின் அமைதி. அப்போ சால் என்றால் நிறைதல், சால்பு என்றால் பல பண்புகள் நிறைந்த குணம், சான்றோர் என்றால் பல பண்புகள் நிறைந்த குணத்தை பெற்றவர். சான்றாமை என்றால் பல பண்புகளை கொண்ட ஆளுமை தன்மை. இப்போ சான்றாமை என்பது நற்குணங்கள் பலவற்றாலும் அமைந்தவர். நற்குணங்கள் பலவற்றாலும் அமைந்தவர் அவருடைய இலக்கணம் கூறுவதுதான் சான்றாமை என்று திருக்குறளில் பரிப்பெருமாள் உரை எழுதுகிறார். பரிமேலர்கள் அதற்கு மேலே போய் பெருமை என்பதே சான்றாமையை குறிக்கும் எனினும் பெருமை அதிகாரத்தில் அடங்காத குணங்களையும் சான்றாமையில் திருவள்ளுவர் தொகுத்து கூறுகிறார் என்கிறார். ஏனென்றால் 98வது அதிகாரம் பெருமையாக அமைகிறது, 99வது அதிகாரம் சான்றாமையாக அறிகிறது. எனவே பெருமை என்னும் அதிகாரத்தில் குறிக்கப்படாத சில குண விசேடங்களை சான்றாமையில் திருவள்ளுவர் தொகுத்து கூறுகிறார். அதற்கடுத்து 100வது அதிகாரம் பண்புடைமை. இந்த பண்புடைமைக்கு என்ன உரையாசிரியர்கள் உரை எழுதுகிறார்கள் என்றால், பெருமையும் சான்றாமையும் கொண்டு பெரியோர்கள் ஒழுகிய பண்புகளை தொடர்ந்து கடைபிடிப்பதுதான் பண்புடைமை என்று எழுதுகிறார். எனவே இந்த பண்புடைமைக்கு அஸ்திவாரமாக பெருமையும் சான்றாமையும் அமைகிறது. அந்த சான்றாமை என்ற சால்புக்கு 5 தூண்களை திருவள்ளுவர் காட்டுகிறார். 1 அன்பு, அன்புடைமை. 2 நாணமுடைமை. 3 ஒப்புரவு, கைமாறு கருதாது உதவுதல். 4 கண்ணோட்டம், இரக்கம் கொள்ளுதல். 5 வாய்மை. இந்த அன்பு, ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை இந்த 5ம்
சால்பு ஊன்றிய தூண், அதாவது 5 பாரங்களை தாங்கி நிற்கும் தூண் என்று குறிக்கிறார் வள்ளுவர். அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், இந்த வாய்மை, இந்த 5 பண்புகளையும் தாங்கி நிற்கின்ற திருக்குறள் மணிமொழியன் அவர்கள் இந்த காலேஜ் எஜுகேஷன் தூணாக விளங்கி கொண்டிருக்கிறார். தமிழுக்கும் தூணாக விளங்கி கொண்டிருக்கிறார். இந்த 5ஐயும் சொல்லிக் கொடுத்து வளர்ப்பவள் தான் தாய். இந்த 5ஐயும் சொல்லிக் கொடுத்து வளர்ப்பவள் தான் தாய். சான்றாமை ஆக்குவது சான்றோன் ஆக்குதல், அம்மையார் சொன்னது போல சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே என்று சொல்லிவிட்டு அம்மையார் சொன்னார்களே, அதைப்போல தாய்தான் அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை, இந்த 5ஐயும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். தனக்கு மட்டுமல்ல, தன்னிடம் வந்தவர்களுக்கும் இந்த 5 சால்புகளையும் போதித்து வளர்த்தவர் மணிமொழியன். எனவே தாயுமானவராகிறார். தாய்மை என்பதற்கு செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகராதி ஒன்று கூறுகிறது. இது ஒரு வித்தியாசமான பொருளை சொன்னதால் இதை எடுத்துக்கொண்டு வந்தேன். தாய்மை என்றால் என்ன என்று கேட்டால் அந்த அகராதி சொல்லுகிறது, அருகுபோல் தலைத்து ஆள்போல் வேரூன்றி பல்கி பெருகி வள வாழ்வு வாழ்வதற்கு மூலமாய் உள்ள முதல் நிதி எதுவோ அதுதான் தாய்மை. ஒரு அருமையான விளக்கம் அது. அருகுபோல் தலைத்து ஆள்போல் வேரூன்றி பல்கி பெருகி வள வாழ்வு வாழ்வதற்கு மூலமாய் உள்ள முதல் நிதி எதுவோ அதுதான் தாய்மை. இன்னொன்று அதிக அகராதி என்ன சொல்லுகிறது என்றால், தாய்மை என்றால் முதன்மை என்று சொல்லுகிறது. தாய்மை என்றால் முதன்மை என்று சொல்லுகிறது. அப்போ வளவாழ்வு வாழ்வதற்கு மூலமாய் உள்ள முதல் நிதியும் முதன்மையும் தான் தாய்மை. அந்த தாய்மையை நான்மணிக்கடிகை இப்படி போற்றுகிறது. கண்ணிற் சிறந்த உறுப்பு வேறு இல்லை. பெண்ணுக்கு கணவனை தவிர வேறு உறவு எதுவும் இல்லை. பெற்றோர்களுக்கு தன் பிள்ளைகளை விட சிறந்த பொருள் வேறு இல்லை. ஆனால் ஒவ்வொருவருக்கும் தம்மை பெற்றெடுத்த தாயை விட சிறந்த கடவுள் வேறு இல்லை என்று நான்மணிக்கடிகை சொல்கிறது. அப்போ தாய்மையின் சிறப்பு என்னவென்று கேட்டால், தாய்மை முதன்மையாக இருக்கிறது. நம்முடைய வாழ்விற்கு மூலமாய் முதல் நிதியாகவும் இருக்கின்றது. இன்னொன்று காமத்துப்பாலில் 1252வது குறள். நான் உள்ளே செல்லவில்லை. நெஞ்சினில் பிறந்ததுதான் காமம் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அதாவது காமத்தை பெற்றதாய் நெஞ்சம் என்ற ஒரு புதிய கருத்தை வள்ளுவர் 1252வது குறளில் சொல்லுகிறார். வீட்டில் போய் பார்த்து கொள்ளுங்கள், அதற்கு மேல் சொல்லவில்லை. ஏனென்றால் காமத்தை பெற்றதாய் நெஞ்சம், நெஞ்சம் காமத்தை பெறுகிறது. எனவே காமத்திற்கு தாய் நெஞ்சம் என்கிறார். தாய்மனுடைய மிகச்சிறப்பில் நாம் இறைவனை பார்க்கும் பொழுது மணிவாசகர் ஒன்று சொல்லுகிறார், பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து. தாய்மையே மிகப்பெரிய சிறப்பு. ஆனால் அந்த தாய்மைக்கு மேலாக பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து என்று ஏன் சொல்ல வேண்டும்? குழந்தையினுடைய காலநிலையை அறிந்து பாலை ஊட்டுவதுதான் தாயினுடைய இயல்பு.
குழந்தையினுடைய காலநிலையை அறிந்து பால் ஊட்டுவதுதான் தாயினுடைய இயல்பு. ஆனால் அதைவிட சிறந்தது, தாயை விட சிறந்தது பெருமானின் அன்பு என்று ஏன் சொல்ல வேண்டும்? அதுக்கு சைவ சித்தாந்த சாத்திரம் ஒரு விடை சொல்லுகிறது. போற்றி பக்கரோடையில் உமாபதி சிவம் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், குழந்தை தூங்கிக் கொண்டிருக்கும், தாய் பார்ப்பாள். குழந்தை நன்றாக அசந்து தூங்கிக் கொண்டிருப்பதால் அதற்கு பசி எடுக்கவில்லை. எனவே அந்த குழந்தையை நாம் டிஸ்டர்ப் பண்ணி அதற்கு பால் ஊட்ட வேண்டாம் என்று நினைப்பார். ஆனால் பெருமான் என்ன நினைக்கிறான் என்றால், குழந்தை பசி எடுத்தும் கூட தூக்க மிகுதியால் அதிகமாக தூங்குகிறது என்று பெருமான் நினைத்து அந்த குழந்தையை எழுப்பி அழ வைக்கிறானாம். அப்படி அழும் குழந்தையை பார்த்துதான் அதற்கு பின்னால் ஓ பசியால் குழந்தை அழுகிறது என்று சொல்லி தாய் பால் தருவாளாம். அப்போ தூங்கும் குழந்தை பசியால் இருப்பது என்று நினைத்து பெருமான் எழுப்பி அதை அள வைத்து அதற்கு பின்னால் தான் தாய் அழும் குழந்தைக்கு பால் ஊட்டுவாள் என்று அந்த சித்தாந்த சாத்திரம் சொல்லுகிறது. அக்காலம் தனில் பசியை அறிவித்து அழுவித்து என்று சொல்லுகிறது. எனவேதான் சாத்திரத்தின் வழி நாம் பார்க்கும் பொழுது திருவாசகத்தில் பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்தினி என்று சொன்னார். எனவே தாயின் அன்பை விட பெருமானுடைய அன்பு பெரிது. அதற்கடுத்து இன்னொரு வார்த்தை அதே திருவாசகத்தில்தான், கன்றை நினைந்து தாயென வருவான் பெருமான் என்று சொல்லுகிறார். அதென்ன கன்றை நினைந்து தாயென வருவான் பெருமான் என்று சொன்னால், சாதாரணமாக கன்றுக்குட்டிக்கு பசி எடுத்தால் தாய் பசுவை நாடும். அப்படி தாய் பசுவை நாடி அது பசி எடுத்ததால் அந்த தாய் பசுவின் இடத்தில் பாலை குடிக்கும். அப்படி குடிக்கும் பொழுது தாய் பசு தன்னுடைய மடியில் அந்த கன்றுக்குட்டிக்கு கொஞ்சம்தான் பால் சுரக்குமாம். கொஞ்சம்தான் பால் சுரக்குமாம். ஆனால் கொஞ்ச காலம் அந்த தாய் பசு தன்னுடைய கன்றை தேடி தேடி அலைந்து, ஐயோ என்னுடைய கன்றை காணாமே என்று நினைத்து அழுது ஒரு கட்டத்தில் தன்னுடைய கன்றை பார்த்தவுடன், ஏற்கனவே கன்று சாப்பிட்டதில்லைவா, பசி எடுத்த போது தன்னுடைய மடியில் சுரந்து அந்த சுரப்பை விட அதிகமாக சுரக்கும் என்பதால் தான் கன்றை நினைத்து தாயென வருவான் பெருமான் என்று மாணிக்க வாசகர் பாடினார். லக்ஷ்மிக்குத்தான் முதல் மரியாதை, தாயாருக்குத்தான் முதல் மரியாதை. இப்பொழுதும் சிவ ஆலயத்திற்கு நாம் செல்லும் பொழுது பெருமானை பார்த்துத்தான் தாயாரை சந்திக்க வேண்டும். ஆனால் வைஷ்ணவத்தில் தாயாரை பார்த்து தான் பெருமானை செல்லும். அதனால தான் ஸ்ரீ வைஷ்ணவம் என்று வைத்தார்கள். தாய் தான் அங்கே புருஷாகார சக்தி. புருஷாகார சக்தி என்று சொன்னால் ரெக்கமெண்டேஷன் பவர். பெருமாளுக்கு ஒரு ஆன்மாவினுடைய குற்றத்தையோ பொறுக்க வேண்டும் என்று சொன்னாலும், அல்லது அந்த ஆன்மாவுக்கு அருள் புரிய வேண்டும் என்று சொன்னாலும், புருஷாகார சக்தியாகிய தாயார் தான் பெருமானிடத்தில் பரிந்துரை பண்ண வேண்டும். ரெக்கமெண்டேஷன் பவர் அவர் தான். அப்போ ஒரு பெருமாள் கோயிலுக்கு பெரிய பாவி ஒருத்தன் வந்து விட்டான். அவன் உள்ளே நுழையும் பொழுதே பெருமாள் பார்த்து விட்டார்.
ஐயோ இந்த பாவிக்கு எப்படி அருள் புரிவது என்று நினைத்து கொண்டு அவர் என்ன செய்தார் என்றால் இடப்பக்கம் திரும்பி விட்டாராம். உடனே இடப்பக்கம் இருக்கின்ற லக்ஷ்மி பார்த்தால், அடடா அந்த ஆத்மா நிறைய பாவம் செய்து வந்திருக்கிறான் தெரிகிறது, அவனுக்கு எப்படியாவது உதவி செய்ய வேண்டுமே என்று தயவு செய்து அவனை உங்களுடைய கண்ணோட்டத்தால் கண் நோக்கத்தால் அவனுடைய பாவத்தை கழியுங்கள் என்று திருப்பி விட்டாலும், அப்படியும் பெருமான் அவனை பார்க்க விரும்பாமல் வலப்பக்கம் திரும்பிக் கொண்டார். வலப்பக்கம் திரும்பியுடன் இந்த பக்கம் ஸ்ரீதேவி செய்த இடப்பக்கம் ஸ்ரீதேவி செய்ததைவே நீலாதேவி தயவு செய்து அந்த ஆன்மாவை பாருங்கள் என்று வலது பக்கத்திலிருந்து திருப்பி விட்டாளாம். ரெண்டு பக்கமும் திரும்ப முடியவில்லை. எனவே அவனை பார்க்கக்கூடாது என்று பெருமான் கீழே நிலத்தை பார்த்து குனிந்தானாம். கீழே இருக்கிற பூமி தேவியான ஆண்டாள் மீண்டும் அவனை பாருங்கள் என்று சொன்னாள். அப்படித்தான் வைஷ்ணவத்தில் புருஷாகார சக்தி என்ற தாய்மை ஆன்மாவினுடைய குற்றங்களை பொறுக்க வேண்டும் என்று சொல்லி அவனிடத்திலிருந்து அந்த அருளை வாங்கி தருகிறது. இவ்வுலகம் எப்பொழுது தோன்றியதோ அப்பொழுது தாய்மை இருக்கிறது. தாய்மை என்று ஒன்று இல்லை என்றால் இந்த உலகம் செயல்படுமா என்று கேட்டால் நிச்சயமாக செயல்படாது. சைவத்தில் அருளது சக்தியாகும், அறந்தனக்கு எத்திரம் நின்றான் ஈசன் அத்திரம் அவளும் நிற்பாள், சக்தி பின்னமில்லா எங்கள் பிரான் என்று பேசும். சைவத்தில் பெருமானுடைய அருள்தான், பெருமானுடைய கருணைதான் சக்தி வடிவம் கொள்ளுகிறது. அந்த சக்தி என்ன செய்கிறது என்றால், இந்த உலகத்து ஆன்மாக்களுக்கெல்லாம் பகவானிடத்திலிருந்து அருளை வாங்கி தருகிறது. பகவானிடத்திலிருந்து அந்த அருளை வாங்கி தருவதன் மூலமாக அந்த ஆன்மாவிற்கு மலபரிபாகம், சத்தினிபாதம், இருவினை ஒப்பு இந்த மூன்றையும் சக்திதான் செய்கிறாள். எனவேதான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, நம்ம என்ன சொல்கிறோம், நமக்கு அருள் புரிவதற்கு அவன் அருள் வேண்டும் என்று சொல்லுவோம். ஆனால் சாத்திரம் என்ன சொல்லுகிறது என்றால், அவன் அருளாகிய சக்தியின் வழியாக அவன் தாழ் வணங்குதல். அவன் அருள் என்ற சக்தியின் வழியாக அவன் தாழ் வணங்குதல். எனவே சைவத்தில் எப்படி வைஷ்ணவத்தில் புருஷாகார சக்தியின் வழியாக பரிந்துரையின் வழியாக பெருமான் அருள் செய்கிறாரோ, அதைப்போல சைவத்திலும் சக்தியின் இடத்து வழியாகத்தான் பெருமானுடைய அருளை பெற முடியும். தில்லை சிதம்பரத்தில் அவர் ஆனந்த நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார். அந்த ஆனந்த நடனத்தின் வழியாக இந்த அருளை இந்த ஆன்மாக்களுக்கு வழங்குவதற்காக சிவகாமி அம்மை அந்த நடனத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படி பார்க்கிறாள் என்றால், பாலுன் குளவி பசுங்குடர் பொறாது என நோய் உன் மருந்து தான் உண்டு ஆங்கு மண்ணுயிர் தொகுதிக்கு இன்னொருள் சுரப்ப. என்ன சொல்லுகிறார் என்றால், ஒரு பிறந்த குழந்தை, அதற்கு நோய் வந்துவிட்டது, அந்த நோய்க்கு நாம் மருந்து கொடுக்க வேண்டும். அந்த மருந்தை சீரணித்து அந்த மருந்தின் வழியாக அந்த நோயை அந்த குழந்தை போக்கிக் கொள்ள முடியாது. ஏனென்றால் அதனுடைய குடல் மிகவும் சின்னது, இன்னொன்று பக்குவம் இல்லாதது. எனவே அந்த மருந்தை குழந்தை பெற்ற தாயானவள் மருந்தை உட்கொண்டு தன்னுடைய தாய்ப்பாலின் வழியாக அந்த குழந்தைக்கு கொடுத்து அந்த குழந்தையின் நோயை தீர்ப்பது போல சிதம்பரத்தில்
சிவகாமி அம்மை அந்த அருளை பெற்று மண்ணுயிர் தொகுதிக்கெல்லாம் அந்த அருளை சுரந்து கொண்டு இருக்கிறார் என்று தாய்மையின் உயர்வை பேசுகிறது. எனவே தான் தாயுமானவன் தாய்மையில் சிறந்த தயாபரன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் தாய்க்கு நிகர் எதுவுமே இல்லை. தாய்க்கு நிகர் எதுவுமே இல்லை. தாய் அன்புக்கு நிகரும் எதுவும் இல்லை. தாய்க்கு இணையாக கடவுளை வைக்க முடியுமா? மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுவோம். இந்த மாதா பிதா குரு தெய்வத்தில் முதலாக இருக்கின்ற அந்த தாய் அன்பு, அந்த தாய் அன்பை பற்றி இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் நாம் ஞானசம்பந்தருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கலாம். பகவதி அம்மையார் ஞானசம்பந்தரை பெற்றெடுக்கிறார். ஆனால் அந்த ஞானசம்பந்தருக்கு பால் கொடுத்து அருள் செய்து தேவாரம் பாட வைத்தவள் சீர்காழி பெரியநாயகி அம்மாள். எனவே பெற்றதாய் பகவதி அம்மையாராக இருக்கிறார். ஆனால் பாலூட்டியதாய் அருளை கொடுத்ததாய் சீர்காழியில் எழுந்திருக்கின்ற பெரிய நாயகி அம்பாள். ஆனால் இந்த இரண்டையும் கடந்து மதுரையில் ஒருத்தர் மங்கையர்க்கரசியார் என்று ஒருவர் இருந்தார். அந்த மங்கையர்க்கரசியார் கேள்விப்படுகிறார், சீர்காழியில் ஞானசம்பந்தருக்கு அம்மை தாய்ப்பால் கொடுத்து அதன் மூலமாக தேவாரம் பாடினார் என்று கேட்ட அளவிலேயே மங்கையர்க்கரசியாருடைய மார்பில் பால் சுரந்தது என்றால் பெற்ற தாயை விடவும் பாலூட்டிய தாயை விடவும் மங்கையர்க்கரசியினுடைய தாய்மையின் பெருமை என்ன சொல்லுவது? எனவே பெற்றதாய் பகவதி அம்மையார் என்று வைத்துக்கொள்ளலாம். பாலூட்டிய தாயார் உமையம்மை என்று வைத்துக்கொள்ளலாம். ஆனால் மங்கையர்க்கரசாரை என்ன சொல்ல வேண்டுமென்றால் அவர்தான் கேட்ட அளவில் பால் சுரந்த தாய் என்று சொல்லலாம். இதைவிட தாய்மைக்கு மிகப்பெரிய மரியாதையோ அல்லது அதனுடைய மகத்துவத்தை இந்த மதுரைதான் கொடுத்தது. அப்படிப்பட்ட தாய்மை. பொதுவாக நமது மனம் 3 பிரிவு, உள்ளம், நெஞ்சம், மனம் என்று 3 பிரிவாக பிரிக்கப்படும். இந்த உள்ளம் என்பது என்னவென்றால் ஆசை பற்றியது. நெஞ்சம் என்பது அறம் பற்றியது. மனம் என்பது அறிவு பற்றியது. உள்ளம் ஆசை பற்றியதனால்தான் உள்ளத்தனையது உயர்வு என்று சொல்லப்படும். ஆசையினுடைய உயர்வு வேண்டும் என்று. நெஞ்சம் அறம் பற்றியதால் தான் தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும். அறத்தை காட்டுவது நெஞ்சம். திருவள்ளுவர் இந்த மனதை 3ஆக பிரிக்கிறார். உள்ளமாக பிரிக்கிறார், நெஞ்சமாக பிரிக்கிறார், அதற்கடுத்து மனமாக பிரிக்கிறார். மனம்தான் அறிவு வழி செயல்படுகிறது. உணர்வும் அறிவும் செயல்படும் பொழுது மனம் தனியாக நின்று அறிவின் வழி போவதா உணர்வு வழி போவதா என்ற அறிவை தருவதே மனம்தான். நம்முடைய குழந்தை வேகமாக ஓடி வருகிறது, விழுந்து விட்டது. அது நம்முடைய குழந்தையாக இருப்பதால் உணர்வுபூர்வமாக வேகமாக ஓடி தூக்குகிறோம். இன்னொரு குழந்தை வருகிறது, நாம் நின்று விழுந்துட்டியாப்பா எந்திரிச்சிருன்னு சொல்கிறோம். அப்போ உணர்வு பூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் செயல்படுவது மனம். அதனால்தான் மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்திறன் ஆகுள்ள நீரபிற என்று சொன்னார்.
எனவே உள்ளம் ஆசை வயப்பட்டது, நெஞ்சம் அறம் பற்றியது, மனம் அறிவு பற்றியது. இந்த மேல் மனம் எப்பொழுதும் இன்பத்தைத்தான் விரும்பும். அதற்கடுத்து நடுமனம் பொருளை விரும்பும், அந்த பொருளை ஈற்றுகின்ற முறையை விரும்பும். ஆனால் ஆழ்மனம்தான் அறத்தை நிலைநிறுத்தும், அதுதான் தத்துவத்தை சொல்லும். எனவேதான் அந்த மேல் மனத்தில் இன்பங்கள் வந்து வந்து அலைகளாக மோதுகின்றன. ஆனால் அந்த மேல் மனத்தில் உள்ள அந்த இன்பமயமான அந்த உணர்வுகளை அறிவுமயமாக மாற்றுவதற்கு இந்த ஆழ்நிலை மனம் துணை புரிகிறது. எனவே தான் அவர் சொல்றார், மனத்துக்கண் மாசிலன் ஆதல். மனம் அறிவு பற்றியது என்பதால் மனதினுடைய மாசு இல்லை என்றால் அவன் அறம் செய்ய வேண்டியதில்லை. எனவே செம்மையான மனம்தான் அறிவு பற்றியது. எனவே இந்த தாய்மையினுடைய வழியில் நாம் தாயான தத்துவனை கொஞ்ச நேரம் சிந்தித்தோம். இப்பொழுது ஒரு விஞ்ஞான கருத்தை மட்டும் சொல்லி இதை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். ஒரு சங்கப்பாடல், சென்னாயிற்று செலவும் அன்னாயிற்று பறிப்பும் பறிப்பு சூழ்ந்த மண்டிலமும் வலி திரிதரு திசையும் வரிது நிலையிய காயமும் என்று இவை சென்றளந்து அறிந்தோர். இது உறையூர் முதுகண்ணன் சாத்தனார் பாடியது. இதில் என்ன சொல்கிறார்னா, சூரியன் செல்லும் வழியும் அது செல்லும் வழி, அந்த செல்லும் வழி இயக்கமும் அந்த சூரிய இயக்கத்தால் சூழப்பட்ட இந்த அண்ட சராசரங்களும் அதற்கடுத்து ஒரு பிடிப்புமின்றி ஆகாயத்தில் தொங்குகின்ற ஆகாயமும், ஒரு பிடிப்புமின்றி அந்தரத்தில் தொங்குகின்ற ஒரு ஆகாயமும் எல்லாற்றையும் அறிந்து இவை இவை இன்ன தன்மை உடையன என்று அறிந்த வானநூல் அறிஞர்கள் அன்று இருந்தார்கள். இது சங்கப்பாடல் சொல்லுவது. சூரியன் செல்லும் வழியும் அதன் இயக்கமும் அந்த இயக்கத்திற்கு காரணமாக அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற ஆகாயமும் இவையெல்லாம் இவை இவை என்று அறிந்து சொல்லுகின்ற வானநூல் அறிஞர்கள் அந்த காலத்தில் இருந்தார்கள். எப்பொழுது? சங்க நூல் காலத்தில். அதன் வழியாக வந்த திருவாசகம் ஒன்றை சொல்லுகிறது. அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றுக்கு ஒன்று நின்று எழில் பகரின் 100 கோடியின் மேற்பட விரிந்தன என்று சொல்லுகிறது. இந்த வானநூல் ஆராய்ச்சி சங்க பாடல்களில் மட்டுமல்ல, திருவாசகத்திற்கும் வந்திருக்கிறது. லத்தீனில் லுக்ரிடியாஸ் என்ற ஒரு கவிஞர் தான் த நேச்சர் ஆஃப் திங்ஸ் என்ற ஒரு கவிதை எழுதினார். அந்த கவிதையில் யூனிவர்சம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். யூனிவர்சம், உலகத்திற்கு, பிரபஞ்சத்திற்கு அவர் பயன்படுத்திய வார்த்தை யூனிவர்சம். அந்த யூனிவர்சம் வார்த்தையை பின்னால் ஜெர்மனில் இருக்கின்ற மார்க்கஸ் சிசோரோ என்ற ஒரு தத்துவ ஞானி அந்த யூனிவர்சம் வார்த்தையை எடுத்து யூனிவர்ஸ் என்று பிரபஞ்சம், யூனிவர்ஸ் என்றால் பிரபஞ்சம் என்ற வார்த்தையை ஆங்கிலத்தில் பயன்படுத்த தொடங்கினார். இந்த அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் சொல்கிறோம் இல்லையா, இந்த உண்டை என்பது உருளுகின்ற தன்மையுடைய திரட்சை பொருள் என்பது பொருள். பிறக்கம் என்பது குவியலாக இருக்கிறது. எனவே இந்த வானவெளியில் அண்டங்கள் எல்லாம் உருளுகின்ற தன்மையுடைய திரட்சி பொருளாகவும் குவியலாகவும் இருக்கின்றன என்று திருவாசகம் கூறுகிறது. 1990 ஹப்பிள் டெலஸ்கோப் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது.
அந்த ஹப்பிள் டெலஸ்கோப் என்ன செய்தது என்றால், வானத்தினுடைய கிட்டத்தட்ட வானத்தின் மேலே 500 கிலோமீட்டர் தொலைவில் அது நிலைநிறுத்தப்பட்டது. அதன் மூலமாக வானத்தில் நடக்கின்ற அந்த வானவெளி அண்டங்களில் நடக்கின்ற செயல்களை அது படம் பிடித்து அனுப்பியது. அப்படி அனுப்பிய பொழுது பலவிதமான வண்ணங்கள் உடைய விண்வெளி மண்டலங்கள் இருக்கின்றன என்று 1990 ஹப்பிள் டெலஸ்கோப் அனுப்பியது. இந்த அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றுக்கு ஒன்று நின்று எழில் பகரின் 100 கோடியின் மேற்பட விரிந்தன என்ற வார்த்தை இருக்கிறதா, அந்த வார்த்தையை, திருவாசக வார்த்தையை ஹப்பிள் டெலஸ்கோப் உண்மை என்று நிரூபித்தது. அந்த வானவெளியில் கிட்டத்தட்ட 100க்கு மேலான அண்டங்கள் இருக்கின்றன. அதற்கடுத்து 25/12/2021 அன்று ஜேம்ஸ் வெப் என்ற ஒரு டெலஸ்கோப் கிட்டத்தட்ட வானத்திற்கு மேலே 1,00,000 கிலோமீட்டருக்கு மேலே அந்த டெலஸ்கோப் நிலை நிறுத்தப்பட்டது. அது கிட்டத்தட்ட 1 வருடங்கள் படம் எடுத்து ஜூலை 22 ஒரு 5 படங்களை அனுப்பியது. அந்த படங்களில் என்னவென்று தெரியுமா? அந்த படங்களில் அண்டவெளியில் உள்ள அண்டங்கள் நடனமாடிக் கொண்டிருக்கின்றன என்பதை கண்டுபிடித்தார்கள். கண்டுபிடித்தது மட்டுமல்ல, அந்த ஆராய்ச்சியாளர்கள் அதற்கு பின்னாலும் அண்டங்கள், ஹப்பிள் டெலஸ்கோப் கண்டுபிடித்தது 100 வானவெளி மண்டலங்கள், அதற்கு பின்னாலும் இன்னும் அண்டங்கள் இருக்கின்றன என்று சொன்னார்கள். இந்த விஞ்ஞான கருத்தை தான் திருவாசகம் அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம், அளப்பெரும் தன்மை, வளப்பெரும் காட்சி, ஒன்றுக்கு ஒன்று நின்று எழில் பகரின், அதாவது வண்ணமயமான அண்டங்கள் அங்கே இருக்கின்றன. 100 கோடியின் மேற்பட, 100 கோடிக்கும் மேலாக அண்டங்கள் இருக்கின்றன என்று மெய்ஞானத்தில் மாணிக்க வாசகர் சொன்னதை இன்றைய விஞ்ஞானம் கண்டுபிடித்து இருக்கிறது. ஆனால் மாணிக்க வாசகர் விஞ்ஞானி அல்ல, மெய்ஞானி. இன்னொன்று, அன்றே விஞ்ஞானம் இருந்ததா என்று கேட்கக்கூடாது. மெய்ஞானத்தில் இங்கே விஞ்ஞான கூறுகளாக நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே இந்த கருத்தையும், இந்த அறிவியல் கருத்தையும் சிந்திப்பதற்கு நமக்கு இந்த ஒரு மேடை சரியாக அமைந்தது. மேலும் தாயான தத்துவனே என்பது என்ற தலைப்பில் திருவாசகத்தையும் தாய்மையினுடைய பண்பையும் நாம் பேசுவதற்கு வாய்ப்பளித்த இந்த திருக்குறள், உலகத் திருக்குறள் பேரவைக்கும், அந்த உலகத் திருக்குறள் பேரவையை அருள் சுரந்து புறக்கின்ற கார்த்திகேயன் உள்ளிட்ட, கமலாம்மையார் உள்ளிட்ட மணிமொழியன் குடும்பத்தாருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் சொல்லி, இந்த நினைவேந்தல் அல்லாமல் இது இலக்கிய பெருவிழாவாக நடத்தப்படுவது மிகவும் மகிழ்ச்சி உடைத்து என்பதாக சொல்லி, மீண்டும் மீண்டும் நாம் மணிமொழியனுக்கு செய்கின்ற நன்றி என்பது திருக்குறளுக்கு செய்கின்ற நன்றியாகும். திருக்குறளை போற்றுவதே மணிமொழியனுக்கு செய்யும் நன்றியாகவும் அமையும் என்று சொல்லி, இந்த வாய்ப்பை தந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான ஒரு ஆன்மீக உரை, அறிவியல் உரையாக கேட்டு மகிழ்ந்தோம். இப்பொழுது நன்றியுரை திருமாவளவன் அவர்கள். திருக்குறள் போல் நன்றி சொல்வேன். அண்டர் சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானினுடைய ஒப்பற்ற கருணையினாலே இந்த தமிழ் இலக்கிய பெருவிழா மிக அருமையாக நடைபெற்றது. இங்கு வருகை தந்து சிறப்பித்த அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.